ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையை கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நாம் சகோதரரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். அந்த கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய சத்திய பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். இந்த ஒரு கூட்டத்துக்கு துவக்கமாக ஜெபத்தோடு கூட இந்த கூரையை ஆரம்பிக்கலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நித்தமும் வழிநடத்தி வருகிறதான் அன்பின் நல்ல தோழனே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களுக்கு கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் அக்கிரமங்கள் குற்றம் குறை எல்லாத்தையும் எங்கள் மன்னித்து எங்கள் வாழ்நாட்களே ஒரு நாளை கிருபையை கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையும் கூட உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த ஒரு கிருபைக்காக கூட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்குற இந்த உன்னதமான சத்திய பாடங்களை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை எங்கள் மனதிலே விதித்து கொண்டு அதுக்கேற்ற பிரகாரம் எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் வாழவும் இதுதாமே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வந்துட்டோம்ப்பா. இதோப்பா, நீர் எங்களை அழைத்த அழைப்பையும் அதன் உன்னதத்தையும் நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்குற சத்திய பாடத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து உமக்கேற்ற ஒரு கிரைகளை நாங்கள் அனுதினமும் வளர்ந்து உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த பூமியில் வாழ இதாமே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்கப்பா. இதோப்பா, இந்த ஒரு கூடையை கூட உங்களுக்கு பார்த்து வைக்கணும்ப்பா. இந்த கூடுகை துவக்கம் முதல் முடிவட்டும் ஒரு திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பனுமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையை எடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தின் அடிப்படையான சத்திய பாடங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வருகிறோம். இன்றும் கூட ஒரு சத்திய பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பேரபிள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து நம்முடைய தூது கொடுக்கும்படி சபையின் சார்பாக நம்ம அன்பாய் கேட்டுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நாளுக்குண்டான வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் தேவன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அவருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக அவருடைய வேதத்தின் மகத்துவங்களில் மறுபடியுமாக ஒரு பாடத்தை நாம் பார்ப்பதற்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். சகோதரர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஓமை. அந்த ஓமையில என்ன ஒரு கருத்தை உள்ள வச்சு பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள் பேசியிருக்காரு. இப்போ உங்க மனசுல ஒரு ஒரு பேரபிள் ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஜெபத்தை பத்தி நம்முடைய ஆண்டவர் பேசின பேரபிள் சொன்னா என்ன பேரபிள் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? புரியல. அநீதியுள்ள நியாயாதிபதியா? ஜெபத்தை பத்தி நான் கேட்கறது. ஒரு விதவைய போய் தன்னிடத்தில் வருந்து கேட்டுக்கொண்டதுக்காக அந்த எஜமான் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து இறங்கி நியாயம் செஞ்சார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பேரபிள் அல்ல. அதே மாதிரி ஒரு கருத்தை உள்ளடக்கிய அதே ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடிய இன்னொரு பேரபிள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த பேரபிள் வந்து பல சந்தர்ப்பங்களை நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இப்போ அதை வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்தோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி அந்த பேரபிளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஓமையை இப்போ நம்ம படிப்போம். வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்குள்ள வரக்கூடிய இந்த 3 வசனங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் ஆப்ஜெக்ட்ஸ் அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் முழுக்க நமக்கு வரப்போகுது. அதனால இந்த ஒரு வசனத்தை நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சு நீங்க கேட்க முடியும். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால். சோ ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பையன் இருக்காரு. இப்ப பையனுக்கு பசி வந்தோன்னு அப்பாட்ட போய் பையன் கேட்கிறாரு. அப்பம் கேட்டால் சோ பையன் என்ன கேட்கிறாரு அப்பா கிட்ட? அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? நல்ல ஒரு கேள்வி. நம்முடைய ஆண்டவரே பேசுறாரு. ஒருவேளை ஒரு பசியுள்ள மகன் அப்பாட்ட போய் அப்பம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அந்த அப்பா அவனுக்கு அப்பத்துக்கு பதிலா எதை கொடுப்பாரான்னு கேட்கிறாரு? கல்லை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா கொடுப்பானோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. அடுத்தது, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? கடை கொடுப்பாங்களா? ஃபிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நம்ம போய் பாம்பு வாங்கிட்டு வந்து அப்பா கொடுப்பாரா பையனுக்கு? ஸோ கொடுக்க மாட்டார். பட் நம்முடைய ஆண்டவர் பேசுறாருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். இது ரெண்டாவது ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டாவது செட். இது மூணாவது ஒரு விஷயம். 12ஆம் வசனம், அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? முட்டை கேட்டா அந்த அப்பா அந்த பையனுக்கு எதை கொடுப்பானோன்னு கேட்கிறாரு? தேள், ஸ்கார்பியன் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. தேளை கொடுப்பானோ? ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பையன் இருக்காரு. பையனுக்கு இப்ப பசி, அப்பாட்ட வந்து சாப்பாடு கேட்கிறாரு. அப்பாட்ட என்ன சாப்பாடு கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட் அப்பம் கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. இப்படி ஒரு பையன் வந்து அப்பாட்ட பசியோட அப்பத்தை கேட்டா அந்த அப்பா அவனுக்கு அப்பத்துக்கு பதிலா கல்லை கொடுப்பாரு. அடுத்து அதே பையன் அப்பாட்ட வந்து பசியோட எனக்கு மீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா மீனுக்கு பதிலா அந்த அப்பா பாம்பை கொடுப்பானோ? அடுத்தது அதே பையன் அப்பாட்ட வந்து முட்டையை கேட்டா அந்த அப்பா அவனுக்கு தேளை கொடுப்பானோ? அப்படி இப்ப நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவமா இல்லையா? அப்பம் கேட்கறாங்களா இல்லையா? ஃபிஷ் கேட்கிறோம், முட்டை கண்டிப்பா கேட்போம். அப்ப முட்டை கேட்டா என்னதான் கொடுப்போம்? முட்டை தான் கொடுப்போம். ஃபிஷ் கேட்டா ஃபிஷ் தான் கொடுப்போம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கேள்வி என்ன, அப்படி ஒண்ணு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு 13ஆம் வசனத்துல எதுக்காக இதை பேசினாரு கன்க்ளூட் பண்றாரு. அதே வாசிடலாம். லூக்கா 11:13. 13ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்கள்லாம் உங்க பையனுக்கு இப்படி கேட்டா பண்ண மாட்டீங்க. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விரும்பாத விஷயத்தை கொடுக்காம இருக்கும்போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா? 11ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கும் 13ஆம் வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கிறது பாருங்க. சுத்தமா சம்பந்தமே தெரியல நமக்கு. அதாவது 11ஆம் வசனத்துலயும் 12ஆம் வசனத்துல என்ன கேட்கிறாருன்னா, ஒரு பையன் இதை கேட்டா அப்பா இதை கொடுப்பாருன்னு கேட்கிற நமக்கே தெரியும் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அப்ப அதை கன்க்ளூட் பண்றப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்கலாம்? இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, அதனால உங்க அப்பாட்ட நீ எது போய் கேட்கிற அதை கொடுப்பான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி போயிடலாம். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னா, நீங்களே உங்க பசங்களுக்கு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பசங்களுக்கு ஒரு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா வந்து அவருக்கு நீங்க எல்லாம் பிள்ளைகள் தான். உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா என்ன கொடுப்பாராமா? அதுக்கு அதே பரவாயில்ல. அப்பம் கேட்டா அப்பா என்ன கொடுப்பாராமா? பரிசுத்த ஆவியை கொடுப்பாராமா. மீன் கேட்டா அப்பா என்ன கொடுப்பாராமா? பரிசுத்த ஆவியை கொடுப்பாராமா. கரெக்டா அப்படி வருது. நீங்க இதெல்லாம் கேட்டா எந்த அப்பா கொடுக்க மாட்டாரு சொல்லிட்டு அந்த அப்பாவோட நம்மளை கம்பேர் பண்றப்ப என்ன சொல்லிட்டாருன்னு இயேசு கிறிஸ்து, கண்டிப்பா உங்க அப்பா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதை கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். சோ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கு, ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. ஆனா பேரபிள்ல வரக்கூடிய நேரடியான வசனங்களுக்குரிய அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. எதுக்கு இதை பேசுறாரு, ஏன் பேசுறாரு அப்படிங்கிற விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம இது வரைக்கும் ஆண்டவர் பேசின எல்லா பேரபிள்ஸையும் படிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அவருக்கு கருத்தை உள்ள வச்சுதான் பேசியிருப்பாரு. ஸோ கருத்து வெளிப்படையா தெரியாதனால இந்த மாதிரி சம்பவங்கள் இப்படித்தான் இருக்கும் பைபிள்ல. இதை நம்ம என்ன பண்ணணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து. ஸோ முதல் ஆராய்ச்சி என்ன பண்ணலாம்னா, இதே லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் சொன்ன கருத்தை அப்படி இங்கிலீஷ் பைபிள்ல போய் கம்பேர் பண்ணா அங்க ஒரு கம்பேரிசனே இல்லை. இந்த இடத்துல 6 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. என்னென்ன ஆப்ஜெக்ட்? 6 ஆப்ஜெக்ட். ஒன்னு அப்பம், அப்புறம் கல்லு, அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் பாம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் தேல். மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட் ஆச்சு? 6. இங்கிலீஷ் பைபிள் 6 தானே வரணும். ஸோ இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் ரோதர்ஹாம் எடுத்து படிச்சா அதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கலர் பண்ணிருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கலர் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ் அப்படின்னு கேட்டா சர்பண்ட் அப்படிங்கறத கொடுப்பானோ, அதாவது மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோன்னு இருக்கு. அடுத்த லைன்ல 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எக்கு கேட்டா ஸ்கார்பியன் கொடுப்பானோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எக்குங்கிறது முட்டை, ஸ்கார்பியன்கிறது தேல். இதே வசனத்தை இதே லூக்கா 11ஆம் அதிகாரத்தை NIV-ல வாசிச்சு பார்த்தா அதுலயும் அப்படித்தான் இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல ஃபிஷ் கேட்டா ஸ்னேக் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பையன் வந்து பசியோட அப்பாட்ட போய் ஃபிஷ் கேட்டா ஸ்னேக் கொடுப்பாரான்னு இருக்கு. 12ஆம் வசனத்துல எக்கு கேட்டா ஸ்கார்பியன் கொடுப்பாரா, முட்டை கேட்டா தேளை கொடுப்பான்னு இருக்கு. என்ன மிஸ்ஸிங் இங்க?
என்ன மிஸ்ஸிங் கேட்டீங்கன்னா, அப்பத்தை கேட்டா அவனுக்கு கல்லை கடுப்பானாங்கிறது என்ன ஆச்சுங்க, டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு. எந்த சாப்டர்ல? லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நம்ம தமிழ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்கக்கூடிய 3 வசனங்கள்ல 6 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அந்த 6 ஆப்ஜெக்ட்ல 2 ஆப்ஜெக்ட் அதே வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கும்போது சில டிரான்ஸ்லேஷன்ல அது இல்ல. எது இல்லைன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டுமா? எது இல்ல? அப்பம் கேட்டால் எதை கொடுப்பானோ கல்லை. உடனே நம்ம என்ன ஆராய்ச்சிக்குள்ள போயிருவோம், இது நீக்கப்பட்ட வசனமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி போயிருவோம். பட் இதே விஷயத்த பைபிள்ல இன்னொருத்தர் பேசியிருக்காரு, சுவிசேஷம் எழுதினவர். இப்ப நம்ம பேசுனது லூக்கா பேசுனது படிச்சோம். அடுத்து இதே விஷயத்தை இன்னொருத்தர் பேசியிருக்காரு. யாரும் சொல்ல முடியுமா? மார்க். இல்ல, நீங்க ஜபம்ங்கிற கான்செப்ட்ல தேடுங்க, அப்பதான் கிடைக்கும். எங்க கிடைக்கும்னா மத்தேயு. சோ மத்தேயுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 2 ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகும். வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. சூப்பரா கேட்டார். அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? என்ன மிஸ்ஸிங்? என்ன மிஸ்ஸிங்? இப்ப சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன சொன்னேன், அது மிஸ்ஸிங். வசனம் படிக்கும் போது என்ன பண்ணணுமே, கிளியரா கேட்கணும்னு சொல்லி சொன்னேன். அது கிளியரா கேட்காதனால என்ன மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சொல்ல வர விஷயம் கூட மிஸ் ஆகுது. என்ன மிஸ்ஸிங்? முட்டை மிஸ்ஸிங். ஏன் பேர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை இங்கிலீஷ்ல போட்டு பார்க்கலாம், அங்கேதான் வருதா. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லூக்கால எது காணாம போச்சோ அது எங்க இருக்கு? மத்தேயுல இருக்கு. அப்ப லூக்கால வந்து கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானுங்கிற விஷயம் நீக்கப்பட்ட வசனம் கண்டிப்பா கிடையாது, அதுவும் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள் அது வரல. அதை எப்படி ப்ரூவ் பண்ணோம்? மத்தேயுல அந்த விஷயம் இருக்கு, ஆனா மத்தேயுல வேற ஒரு விஷயத்தை காணும். எதை காணும்? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ அப்படிங்கிற விஷயத்தை காணும். அதுவும் இங்கிலீஷ் பைபிள்ல காணும், அவ்வளவுதான். அதே ரோதர்ஹாம் பைபிள்ல மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, லோஃப் கேட்டா ஸ்டோன் கொடுப்பானோ. தமிழ்ல சொல்ல போனா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ. அடுத்தது ஃபிஷ் கேட்டா சர்பன் கொடுப்பானோ. அதாவது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. எது வரலைங்க? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானுங்கிற வார்த்தை ரோதர்ஹாம்லயும் வரல. அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல NIV டிரான்ஸ்லேஷன் வரல. பாத்தீங்கன்னா அது நான் கீழே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். If his son asks for bread, will give him a stone. கல்லை கேட்டால் அப்பத்தை கொடுப்பானோ. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ. அடுத்து ஃபிஷ் கேட்டா என்ன கொடுப்பானு கேட்டிருக்கு, ஸ்னேக் பாம்பை கொடுப்பான்னு சொல்லி கேட்டிருக்கு. சோ ஒட்டு மொத்தமா இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, முட்டையை கேட்டால் அவனுக்கு என்ன கொடுப்பானோ, தேளை கொடுப்பானோ மிஸ் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், லூக்கால எது மிஸ்ஸிங், மத்தேயுல எது மிஸ்ஸிங்? 6 ஆப்ஜெக்ட்ல லூக்கால அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான மிஸ் ஆயிருக்கு, ஆனா இங்க வந்துருச்சு மத்தேயுல. சோ மத்தேயுல எது மிஸ்ஸிங்? முட்டையை கேட்டால். அப்ப இது 2 நீக்கப்பட்ட வசனமா? கட்டாயமே கிடையாது. அங்க மிஸ் ஆனது இங்க வந்திருக்கு, இங்க மிஸ் ஆனது அங்க வந்திருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பேசுறது மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட் தான்? கட்டாயமா 6 ஆப்ஜெக்ட் தான். என்னென்ன ஆப்ஜெக்ட் சொல்லிடுறீங்களா? அப்பம், கல்லு, அடுத்தது மீன், பாம்பு, அடுத்தது முட்டை, தேள். இப்ப கேள்வி, எதுக்கு இயேசு கிறிஸ்து பேசுறாரு? அதை அவர் கன்க்ளூட் பண்றதுக்கு 2 கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு. ஒன்னு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு கன்க்ளூஷன், லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஒரு கன்க்ளூஷன். சோ மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல என்ன கன்க்ளூஷன்னா, மத்தேயு 7:11 வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது அருமையான ஒரு கன்க்ளூஷன் இயேசு கிறிஸ்து வைக்கிறாரு. அந்த கன்க்ளூஷனுக்குள்ள என்ன கருத்து சொல்றாருன்னா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காத ஒரு விஷயத்த பரமபிதா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. ஆனா பரமபிதா கொடுப்பாரு. நீங்க கேட்டா என்ன கொடுப்பாருன்னா அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்ட்டு. அப்ப பரமபிதா நமக்கு எதை கொடுப்பாரு? எது நன்மையோ அதை கொடுப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ல வர விஷயம் புரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையான விஷயம் இருக்கு, தீமையான விஷயம் இருக்கு. இதுல எதை கேட்டா கொடுப்பாருங்கிறத பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. இது மத்தேயுல கொடுத்த கன்க்ளூஷன். அதே லூக்கால கொடுத்த கன்க்ளூஷன் என்ன படிச்சோம், அதே வாசிருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ சேம் பாயிண்ட், 2 விதமான கன்க்ளூஷன். ஒரு கன்க்ளூஷன் ஒரே மாதிரி தேவன் என்ன கொடுப்பார்னு முடிச்சிருக்கு. இன்னொரு கன்க்ளூஷன் அதே மாதிரி வேற விதமா முடிச்சிருக்கு. மத்தேயுல சொன்ன கன்க்ளூஷனுக்கும் லூக்கால சொன்ன கன்க்ளூஷனுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சாதான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு விளங்கும்.
என்ன வித்தியாசம் ரெண்டுலையும்? பரமபிதா வரலையா? ரெண்டுலையுமே வந்திருக்கு. பொல்லாதவர்கள் நம்மளை பத்தி வந்திருக்க ரெண்டுலையுமே? ரெண்டுலையுமே வந்திருக்கு. நல்ல ஈவு ரெண்டுலையுமே வந்திருக்கு. அப்ப ரெண்டுல எது மாற்றமாயிருக்கு? மத்தேயுல சொல்லும் போது அதிக நன்மையானது கொடுப்பான்னு போட்டிருக்கு. லூக்கால சொல்லும் போது பரிசுத்த ஆவியை கொடுப்பான்னு போட்டிருக்கு. ரெண்டு ஒன்னா வேற வேறையா என்பதை போக போக பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஒரு பேரபிள இயேசு கிறிஸ்து பேசுறப்ப அது ஏதோ ஒரு கருத்தை தான் சொல்ல போறான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு பாம்பு தேள் இல்லாம கொண்டு வருவாங்க. அதுவும் பாம்பு தேளை தனியா சொல்லியிருந்தா பரவாயில்ல. முட்டைக்கும் தேளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முட்டைக்கும் தேளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுத்தது, மீனுக்கும் பாம்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. இப்ப பாதி தலை இப்படி ஆட ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். சரி, கடைசி கம்பேரிசன் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, அப்பத்துக்கும் கல்லுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா வெளிப்படையா பாக்குறப்ப அதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா நம்முடைய ஆண்டவர் அதை தான் யூஸ் பண்ணிருக்காரு. எப்படி யூஸ் பண்ணிருக்காரு நான் ஒவ்வொன்றா போடுறேன். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் கேர்ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக படத்துக்குள்ள இந்த கருத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு அப்பா கிட்ட பசியில் ஒரு மகன் என்ன கேட்கிறாரு? அப்பம் கேட்கிறாரு. வந்துருச்சு அப்பம்? அப்பம் வந்துருச்சு. இது அப்பம் தான். அப்பத்தை தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் டைனிங் டேபிள் எடுத்து, பயந்துடாதீங்க. அதுக்கடுத்து கீழே இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஒரு பையன் அப்பாட்ட அப்பத்தை கேட்டா அந்த அப்பா கல்லை கொடுப்பாரா? இப்ப கீழே என்ன வந்துருச்சு? கல் வந்திருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏங்க, அப்பத்துக்கு கல்லுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கட்டாயம் வித்தியாசம் இருக்கு. ஆனா நான் போட்டதுல உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன் நான்? என்ன ஒரு கருத்து இருக்கு, அதனால போட்டிருக்கேன். அடுத்த பாயிண்ட், மீன், ஃபிஷ். இப்ப நான் போட்டிருக்கிறது என்ன? இப்ப ஸ்லைட்ல வந்திருக்கிறது என்ன? பாம்பு மாதிரி இருக்கு, ஆனா பாம்பு கிடையாது. என்னங்குது? ஃபிஷ். பல ஃபிஷ் பாம்பு மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் கீழே இன்னொரு போட போறேன், அதை பாருங்க. அது என்னது? பாம்பு. புரிஞ்சா உங்களுக்கு? சோ இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து வீடியோல பார்த்தா மட்டும்தான் புரியும். ஏன்னா அடுத்து நான் மேல கீழங்கிற கம்பேரிசன் போயிடுவேன். அப்ப மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்பம் கல், மேல ஃபிஷ், கீழே பாம்பு. மூணாவது கம்பேரிசன் முட்டை. முட்டை அதுக்கு ஈக்குவலா இயேசு கிறிஸ்து எதை கம்பேர் பண்ணாரு? தேல். இப்ப நான் கீழே போட்டுக்கிறது என்ன? கீழே போட்டுக்கிறது என்ன? தேல். ஆனா தேல் எப்படி போட்டிருக்கிறேன்? முட்டை மாதிரியே போட்டிருக்கிறேன். இது நான் போட்டதில்லை, அதுக்குள்ள எல்லாம் ஒரு கருத்து இருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மனப்பாடம் ஒருத்தர் சொல்லிருங்க. மேல இருக்கிற 3 அப்பம், மேல இருக்கிற 3 அப்பம், மீன், முட்டை. கீழே இருக்கிற 3 கல், பாம்பு, தேல். புரிஞ்சல உங்களுக்கு? சோ இது எதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லூக்கா 11ஆம் அதிகாரத்துடைய பேக்ரவுண்டை செக் பண்ணணும். சோ லூக்கா 11ஆம் அதிகாரத்துடைய பேக்ரவுண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஜெபம் பண்றது. சீஷருக்கு போய் இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உங்களுக்கு ஜெபம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாக்டரின். சோ அந்த பெரிய டாக்டரினை லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்குள்ள அவர் பேசுவார். அப்படி பேசும்போது அவர் பேசின விஷயங்களை நம்ம இப்போ வரைக்கும் சப்ஜெக்ட்ல 3ஆ பிரிச்சுக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 3 விதமா பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வசனம் 1 to 4. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு பிரிவு, வசனம் 5ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பிரிவு, வசனம் 11ல இருந்து 13 வரைக்கும் ஒரு பிரிவு. எல்லாம் எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப கேள்வி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வசனம் 1 to 4 என்ன டைட்டில் வைக்கலாம்? வசனம் 5 to 10க்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? வசனம் 11 to 13க்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? ஆனா 3 கான்செப்டும் பிரேயர் தான், ஜெபம் தான். டைட்டில் சொல்லுங்க. நமக்கு பார்த்து பழகின விஷயம் இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம நிறைய சப்ஜெக்ட்ல கருத்துக்களை பிரிச்சிருக்கோம். வசனம் 1 to 4 என்ன இருக்கு? ஜெபத்தை பத்தி. வசனம் 5 to 10 என்ன இருக்கு? ஜெபத்தை பத்தி. வசனம் 11 to 13 என்ன இருக்கு? ஜெபத்தை பத்தி. இப்ப நம்ம 11 to 13 இப்ப படிச்சோம். ஓகே, அதனால 3வது கருத்து அது போட்டிருக்கேன் நான். சோ நானே போட்டுறேன். வசனம் 1 to 4 என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிரேயர். தமிழ்ல சொல்ல போனா ஜெபத்துல எந்தெந்த விஷயத்தை எல்லாம் தேவன்கிட்ட கேட்கணும், பேசணும். ஜெபத்துல தேவன்கிட்ட எது, அதுதான் பரமண்ட ஜெபம். அதான் பரமண்ட ஜெபம். உங்களுடைய நாமத்தை பரிசுத்தப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? தட் இஸ் கால்ட் எலிமெண்ட் ஆஃப் பிரேயர். எங்க கடன்களை நீங்க எப்ப மன்னிக்கலாம்னா நாங்க மன்னிச்சா மட்டும் எங்களை என்ன பண்ணிக்கிறீங்க? இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிரேயர். இதெல்லாம் எங்க இருக்குன்னா வசனம் 1 to 4. வசனம் 5 to 10 என்ன இருக்கு பார்க்கலாம், சொல்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூப்பருங்க. இது
ஆனா அது ஜபத்தை பத்தி தான். சூப்பர், அருமையான பாயிண்ட். ஜபத்துல வந்து கேட்ட உடனே எந்த விஷயம் என்ன ஆகாதுங்க, கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? தொடர்ச்சியாக கேட்க வேண்டும். சரியான பதில் அதான். தொடர்ச்சியா ஜபத்துல டயர்டாகாம கேட்கணும். தப்பு செஞ்சுட்டு இல்ல, அதுக்குள்ள அர்த்தமே வேற நமக்கு தெரியும். திருப்பி திருப்பி தேவன்கிட்ட ஜபத்துல கேட்கணும். அப்ப நம்ம கேரக்டர் மாறும், அப்ப தேவன் கொடுப்பார். அதான் மீனிங் இருக்கு தொடர்ச்சியாக கேட்டது. வசனம் 11 to 13 இப்ப நம்ம பார்க்க போற பிரிவு. அதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கேட்கறத தேவன் எப்படி கொடுப்பா? அப்படியே கொடுத்துருவாரா? கேட்கறதெல்லாம் நான் உங்ககிட்ட பிளைனா கேட்கிறேன், நம்ம ஜபத்துல கேட்கறதெல்லாம் தேவன் அப்படியே கொடுத்துருவாரா? கொடுத்தா என்ன ஆகும்? கொடுத்தா சில சமயத்துல அது நமக்கு தீமையா கூட போயிடும். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்க போறாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். பேரபிள்ல வசனம் 11 to 13. புரிஞ்சா? சோ நம்ம எங்க இருக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள வந்துடலாம். ஆப்ஜெக்ட் ஞாபகப்படுத்திக்கோங்க. கல், அப்பம், கல், மீன், பாம்பு, முட்டை, தேள். இந்த 3 பொருட்கள் மேல இருக்கிறது கூட இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிற 3 பொருளை கம்பேர் பண்ணியிருக்காருல்ல, ஏதாவது ஒற்றுமை இருக்கா? அப்பத்திற்கும் கல்லுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? பாம்புக்கும் மீனுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? தேளுக்கும் முட்டைக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிதான் கேட்டிருக்காரு. இந்த மொபைலுக்கு பதிலா அந்த மொபைலை கொடுப்பானான்னு கேட்டா பரவாயில்ல, ரெண்டுமே மொபைல். இங்க ஒரு கேட்டது எதைய, நீ மொபைல் கேட்டா நான் ஸ்டூலை கொடுப்பானோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாத அர்த்தம். இப்ப அப்படிதான் நமக்கு தோணுது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இயேசுக்கிறது பேசுவாரா? அப்ப என்ன சம்பந்தம் இருக்குல்ல, கண்டுபிடிங்க. கல்லுக்கும் அப்பத்துக்கும் கல்லுக்கு என்ன சம்பந்தம்? மீனுக்கும் பாம்புக்கு என்ன சம்பந்தம்? முட்டைக்கும் தேளுக்கு. இன்னும் சப்ஜெக்ட்ல நீங்க போல, இன்னும் பேக்ரவுண்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு க்ளூ மட்டும் தட்டுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் இந்த பேரபல பேசின காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் கண் பார்வையில பார்த்த விஷயத்தை அவர் பேரபல பேசுவார். அன்னைக்கு அப்ப சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பம் சொல்றதுக்கு ஒரு அவன் கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவன் இருக்கா எல்லாத்து வீட்லயும்? அவன் இல்லாத தப்பிச்சிங்க இருக்கு. எதுக்கு? சூடு பண்றதுக்கு. பழைய பொருளை சூடு பண்ணி புதுசா காமிக்கிறது. அப்பம் சொல்றதுக்கு அவன் வேணும். அந்த காலத்துல எப்படி அப்பம் சுடுவாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்க, இது அவன். இது எதனால செய்யப்பட்டதுன்னா கல். சோ இந்த கல்லுல வந்து உள்ளுக்குள்ள அப்பம் மாவு சுட்டு வச்சிருவாங்க. கீழே மரக்கட்டை வச்சு தீ கொளுத்தி, அந்த மரக்கட்டையில இருந்து எரியக்கூடிய தீ இந்த கல்லுகளுக்குள்ள என்ன ஆகும்? அப்படியே தனது மாதிரி பரவி அந்த அப்பத்தை என்ன பண்ணும்? சுட பண்ணிக்கும். டைரக்டா அப்பத்தை சுட முடியாது. சோ கல்லுல உள்ள பாயிற அந்த ஹீட் தான் ஒரு அப்பத்தை என்ன பண்ணா சாப்பிடுற ஒரு உணவாக மாத்துது. இந்த கல்லை என்ன பண்ணணும்? அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா மட்டும் என்ன ஆகுனா, நாள் ஆக ஆக இந்த மரக்கட்டையிலிருந்து வந்த அந்த கறி இருக்குல்லையா, ஆஷ் என்ன கலர் இருக்கும்? ஆஷ் கலர்ல இருக்கும். அதனால இது பேரு ஆஷ் கலர்ல இருக்கும். அந்த ஆஷ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போய் கல்லுக்குள்ள பூந்துட்டு சில சமயத்துல அப்பம் மாவு வச்சு திருப்பி அதை ஆன் பண்ணி விட்டா, ஸ்டார்ட் பண்ணி விட்டா, அந்த ஆஷ் பூரா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பத்து மேல படிச்சிடும். ஆஷ் பூரா அப்பத்து மேல அப்பம் சுட்டுரும். ஆஷ் பூரா மேல படிச்சிடும். அப்ப புதுசா யாராவது ஒருத்தர் வரவர் பார்த்து இது என்னன்னு கேட்டா, அவருக்கு அது அப்ப மாதிரி தெரியாது. எது மாதிரி தெரியும்? கல்லு மாதிரி தெரியும். ஏன்னா மேல என்ன கலர் கோட்டை வச்சுப்பேன். புரியுது உங்களுக்கு? இப்ப கம்பேர் பண்ணி கரெக்டா இருக்கும். சோ இப்ப இந்த அப்பத்து மேல இந்த ஆஷ் படிச்ச உடனே அது என்ன கலருக்கு மாறி ஆஷ் கலருக்கு மாறுது. அப்படி மாறும் போது அது பாக்குறப்ப அப்பமா தெரியாது. எது மாதிரி தெரியும்? கல்லு மாதிரி தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ அப்பத்தை கேட்டா நான் கல்லை கொடுப்பான்னு கேட்கிறேன். என்ன அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு? சில சமயத்துல புதிதா வரக்கூடிய நபர்கள் இது அப்பன்னு நினைச்சிட்டு கூட எடுத்து சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணி நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெரியாத ஒருத்தர்கிட்ட இதுல சுட்ட ஒரு அப்பத்தை எடுத்து கொண்டு போய் ஆஷ் படிச்ச நிலைமையில கொண்டு வச்சுட்டு இது என்னன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாரு? கல்லும் பாருங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்ப தெளிவா சொல்லட்டுமா? நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு பொருளை அது கெட்டு போன நிலைமையில் இருக்கிறவங்க கம்பேர் பண்றாரு. அப்பா கிட்ட பையன் நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு பொருளை கேட்டா, உங்க அப்பா அதே பொருளை ஆஷ் படிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி கொடுப்பாரான்னு கேட்கிறாரு. கொடுப்பாரா? அதான் கேட்கிறாரு. கல்லை கொடுப்பாரு. இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இதே மாதிரி மிச்சம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த மிச்சம் ரெண்டையும்? மீனும் பாம்பும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ஆக்சுவலா இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சில வகை ஃபிஷ்
கடலுக்குள் இருக்கிறது எப்படித்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்வைக்கு மீன் மாதிரி தான் இருக்கும். சில வகை மீன்களை எப்படித்தான் இருக்கும், பாம்பு மாதிரி தான் இருக்கும். அப்ப ரெண்டுக்கு என்ன இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு. மூணாவது கம்பேரிசன் முட்டை தேன். இது எப்படி ரெண்டு கம்பேர் ஆகும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரெண்டுமே. பார்வைக்கு ஈக்குவல். எப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு சில சமயம் தேன் தண்ணி மாத்திக்கும், சுருண்டு போக சொல்லுவாங்க. சில சில பூச்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு. அது மேல ஏதாவது ஒரு பொருளை வச்சு டக்குன்னு தன்னை என்ன பண்ணிக்கும், சுருட்டிக்கும். சில வகை உயிரினங்கள் உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும் தன் பாடியை. ஆனா அந்த தேனுடைய ஹேபிட் என்ன பாத்தீங்கன்னா ஏதாவது தன் மேல பட்டா அது தன்னை சுருட்டிக்கும். அப்படி சுருட்டி ஒரு தேல் நிற்கும் போது அது தூரத்துல இருந்து பாக்குறப்ப கண் பார்வைக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா முட்டை மாதிரி தெரியும். ஆனா அது முட்டை இல்லை. அதே மாதிரி சில வகை பாம்புகள் பார்வைக்கு மீன் மாதிரி தெரியும், ஆனா அது மீன் கிடையாது. சில வகை கல்கள் பார்ப்பதற்கு அப்பம் மாதிரி தெரியும், ஆனா அது அப்பம் கிடையாது. அப்ப இந்த பொருள்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணிருக்கிற 6 ஆப்ஜெக்ட்டுமே பார்வைக்கு எப்படித்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இப்ப கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சில சமயத்துல கையில சாக்லேட் இருக்குன்னு குழந்தைகளை ஏமாத்துவோம் தெரியுமா? எப்படி உள்ள சாக்லேட் இருக்காது, உள்ள என்ன இருக்கும், கல் இருக்கும். சாக்லேட் கவருக்குள்ள கல் இருக்கும், பாத்துருக்குமா? அந்த கவரை வச்சுட்டு குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், ஒழுங்கா இது செஞ்சு உனக்கு என்ன கொடுப்பேன் நானு, முட்டை. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, முட்டை நினைச்சிட்டு வாங்கி பார்த்தா உள்ள என்ன இருக்கும். அப்ப அந்த குழந்தை அதை எப்படி சாக்லேட் நம்பிச்சு, அது பார்வைக்கு எப்படி இருக்கு, சாக்லேட் பார்வை. அந்த மாதிரி கீழே இருக்கிற 3 விஷயங்களும் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 3 பொருட்கள் மாதிரி இருக்கு. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி ஒரு பேரபிள் அவர் பேசுகிறார். நவ் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்முடைய ஆண்டவர் இந்த 3 பொருள்களையும் பார்வைக்கு சேமா இருக்கிற இந்த 3 பொருளையும் வச்சு என்ன கருத்து சொல்ல போறார் அப்படிங்கறத பத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். நல்ல கவனிங்க, சப்ஜெக்ட்ல இது ஒரு முக்கியமான கட்டம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 6 ஆப்ஜெக்டையும் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். ஏன்னா இந்த 6 ஆப்ஜெக்டை பத்தி ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏற்கனவே அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்ப சின்னது பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அந்த டெஸ்ட் என்ன, இந்த பேரபிள்ல 2 சப்ஜெக்ட் இருக்கு, 2 விதமான சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா 2 விதமான சப்ஜெக்ட் பிரேயரை பத்தி தான். 2 விதமான சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு பேக்ரவுண்ட் தான் நேரம் சொன்னேன். பேக்ரவுண்ட் என்னென்ன பார்த்தோம், மொத்தம் 6 ஆப்ஜெக்ட் பார்த்தோம். என்னென்ன ஆப்ஜெக்ட், கல்லு, அப்பம், கல்லு, அப்புறம் மீன், பாம்பு, அப்புறம் முட்டை, தேல். இது 6மே என்ன ஒற்றுமை, 6மே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, மேல இருக்கிறது மாதிரி கீழே இருக்கிறது இருக்கும். இதை கம்பேரிசன். இப்ப நம்ம என்ன பண்றோம், சப்ஜெக்ட்ல 2 கம்பேரிசன் பார்ப்போம். எப்படின்னா ஒரு கம்பேரிசன் ஹரிசாண்டல் கம்பேரிசன். என்ன பேருங்க, ஹரிசாண்டல் கம்பேரிசன். அப்படி என்ன அர்த்தம், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோடு ஹரிசாண்டல் கோடு. இந்த ஹரிசாண்டல் கோடு என்ன பண்ணுதுன்னா மேல இருக்கிற 3ஐயும் கீழே இருக்கிற 3ஐயும் பிரிச்சிருச்சு. இதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன, நீங்களே சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன, வெர்டிகல் கம்பேரிசன். மார்க் வந்துருச்சா, வெர்டிகல் கம்பேரிசன். இதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு 3 ஆப்ஜெக்ட்லயும் 3 செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்லயும் மேலையும் கீழே மட்டும் கம்பேர் பண்ணணும். அது வெர்டிகல். சோ வெர்டிகல்ல 3 விஷயத்தை கம்பேர் பண்ண போறோம், ஹரிசாண்டல்ல 2 தான் கம்பேர் பண்ண போறோம். புரிஞ்சா புரியும். ஹரிசாண்டல் எப்படி 2 கம்பேர் பண்ண போறோம், மேல இருக்கிறது ஒரு செட்டு, கீழே இருக்கிறது ஒரு செட். வெர்டிகல்ல ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட், 3 வெர்டிகல் செட். அப்படிங்கிறதுக்குள்ள பாடம் படிக்க போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேல இருக்கிற 3 ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் போயிடலாமா. ஹரிசாண்டல். சோ ஹரிசாண்டல் கம்பேரிசன்ல மேல இருக்கிற 3ஐயும் கீழே இருக்கிற 3ஐயும் எப்படி பிரிக்கலாம், பிரேயர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மேல இருக்கிற 3ஐயும் கீழே இருக்கிற 3ம் பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பிரிக்கலாம், 2 ஒண்ணு கிடையாது. எப்படி பிரிக்கலாம், நம்முடைய ஆண்டவர் தன் வாயிலான சொன்ன ஆப்ஜெக்ட்ஸ் பிரேயர் பத்தன எப்படி பிரிக்கலாம், மேல இருக்கிறது எப்படி பிரிக்கலாம், கீழே இருக்கிறது எப்படி பிரிக்கலாம். மேல இருக்கிறது பிரிச்சிடலாம், கீழே இருக்கிறது கரெக்ட் தான். மேல இருக்கிறது கீழே இருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கலாம். நல்லா தெரியும், இப்பதான் படிச்சோம். ஒரு சிம்பிள் கம்பேரிசன். மேல இருக்கிறதுலாம் ஃபுட், ஓகே, நல்ல பதில் ஃபுட். வேற ஏதாவது கீழே இருக்கிறது கொஞ்சம் பாருங்களேன், மேல இருக்கிறது மட்டும் பார்க்காதீங்க, கீழே இருக்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. சூப்பர் பதில். இந்த பதில் எல்லாமே எனக்கு தேவை. மனுஷன் விரும்பக்கூடியது, சூப்பர். அடுத்தது கீழே இருக்கிறதுலாம் சூப்பர். இன்னும் இதுல பவர் பாயிண்ட் இருக்கு, பார்த்துட்டீங்களோ? சரி, நானே போடுறேன். மேல இருக்கிறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேல இருக்கிறதுல முதல் பாயிண்ட் நல்லது, கரெக்டா? அப்பம் சாப்பிட்டா நல்லதா இல்லையா, இட்லி சாப்பிட்டா நல்லதா இல்லையா, சூப்பர். அடுத்து மேல இருக்கிற பொருள்கள் பூரா என்னங்க, சத்துள்ளது.
ஹைஜீனிக் சொல்லாமா, சத்துள்ளது. அடுத்தது ஆசைப்படுவது, சூப்பரா சொன்னீங்க, மனுஷன் சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமானது, நல்லது, சத்துள்ளது, ஆசைப்படுவது, ஆரோக்கியமானது. கீழே இருக்கிறது அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கலாம் இல்ல, கரெக்டா? கீழே இருக்கிறது எப்படி? கெட்டது, விஷம், பாம்பு, விஷம். அடுத்தது விரும்பாது. யாராவது பாம்பு சொல்லக்கூடியது, நம்மளாம் பாம்பு சாப்பிட மாட்டோம், தேடும் சாப்பிட மாட்டோம். சோ விரும்பாது. அடுத்து பாத்தீங்கன்னா கெடுதல் விளைவிக்கக்கூடியது. இப்ப சொல்லுங்க, ஹரிசானல் கம்பேரிசன்ல மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் பிரிச்சுட்டு பிரேயர்ங்கிற கான்செப்ட்ல இதுக்குள்ள என்ன அர்த்தம் சொல்லி நம்ம சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கேக்குறாரு, மேல இருக்கிறத பையன் கேட்டா கீழே இருக்கிறத அப்பா கொடுப்பாரா? அதான் ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். இப்ப மேல இருக்கிறதுக்குள்ள என்ன பேர் வைக்கலாம்? நல்லது, சத்துள்ளது, நம்ம விரும்புறது, ஆரோக்கியமானது. புரிஞ்சா புரியல உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பம் இல்ல, அப்பம் ஃபிஷ் பத்தி கேட்கறது இல்ல, அப்பமும் ஃபிஷ்ஷும் இயேசு கிறிஸ்து எடுத்த உதாரணம். அந்த உதாரணத்தை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இது நல்லது, சுத்தமானது, நம்ம விரும்புறது, நம்ம ஆரோக்கியமானது. சோ நம்ம ஆரோக்கியமான விஷயத்தை தேவன்கிட்ட ஜெபத்துல கேட்டா, கம்ப்ளீட் பண்ணுங்க, நாம தேவன் கிட்ட ஜெபத்துல ஆரோக்கியமான விஷயத்தை கேட்டா தேவன் கண்டிப்பா கண்டிப்பா தீமையானதை தரமாட்டார். கரெக்டா? எதுல தீமையானது? கெட்டது, விஷம் உள்ளது, விரும்பாதது, கெடுதல் உள்ளது என்ன பண்ண மாட்டாரு? தரமாட்டார். இப்ப பைபிள் எக்ஸாம்பிள் எடுங்க, மடமடமட எடுங்க. தேவன்கிட்ட போய் கேட்டா கொடுப்பாரு. எதை கொடுப்பாரு? நல்லது. நான் ஏன் தெரியுமா திருப்பி இந்த கேள்வி கேட்கிறேன்? சில சமயம் நாம பசியோட அப்பாட்ட போய் கெட்டதை கூட கேட்டுருவோம் தெரியாம. கேட்பா கேட்க மாட்டோம். அப்ப கூட அப்பா என்னதான் கொடுப்பாரு உங்களுக்கு? அதுதான் பேரபடி அர்த்தம். புரியுது உங்களுக்கு? கல்லைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை அப்படி என்ன அர்த்தம்? நீங்க கல்லையே கேட்டா கூட அவர் என்னதான் கொடுப்பாரு உங்களுக்கு? அதான் கேட்கிறேன், கொடுப்பானோ அப்படின்னு கேட்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப பேரபிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹரிசானல் கம்பேரிசன்ல வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் என்ன சொல்லுதுன்னா, நாம தேவன் கிட்ட ஜெபத்துல போய் நல்ல விஷயத்தை, சத்துள்ள விஷயத்தை, ஆரோக்கியமுள்ள விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டா கண்டிப்பா தேவன் கெட்ட விஷயத்தையும் நம்ம விரும்பாத விஷயத்தையும் கெடுதல் தரக்கூடிய விஷயத்தையும் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டார். ஸோ டேக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பைபிள். கேட்டா கொடுப்பாரு, கேட்டு வாங்கினவங்க தேவன்கிட்ட. ஏன்னா அப்பதான் இந்த பிரேயருடைய டெப்த் தெரியும் நமக்கு. சும்மா எல்லாருக்கும் இது சூட் ஆகாது. இப்ப நான் சொன்ன இந்த கருத்து எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஒரு சில ஸ்பெசிபிக் கேரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு சூட் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர் எடுத்தா தான் யார் மாதிரி கேட்டா தேவன் மேல இருக்கிறத கொடுப்பாரு, நன்மையானதை கொடுப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள், சாலமன் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். தேவன் என்ன கொடுத்தாரு? ஞானத்தை கொடுத்தாரு. கருமையா நம்ம போய் ஞானத்தை கேட்டா தேவன் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இதே மத்த ஜனங்க போய் கேட்டா, இப்ப இந்த ஞானத்தை உலக பிரகாரமான ஜனங்கிட்ட போய் இது ஒரு ஞானம் சொன்ன போது அவங்க நம்புவாங்களா? அவங்க பார்வையில் இது எப்படி இருக்கும்? கெட்டது. நம்ம பார்வையில் அந்த ஞானம் நல்லது. அவங்க பார்வையில நம்ம ஞானம் கல்லு. அவங்க ஞானம் நம்ம பார்வையில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கல்லு. ஆனா தேவன் நம்ம கொடுக்கறது என்னங்க? அப்போ. புரியுது உங்களுக்கு? சோ நான் எக்ஸாம்பிள் நானே போயிடுறேன். நான் எடுத்த எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாள். பாத்தீங்க ஏற்கனவே அண்ணாள். அண்ணாள் தேவன் கிட்ட கேட்டு பெற்றுக் கொண்டார்களா? எஸ். என்ன கேட்டாங்க? மேல் ரோ கேட்டாங்களா, கீழ் ரோ கேட்டாங்களா? இப்படி கேக்குறீங்க. மேல் ரோ, மேல் ரோ. மேல் ரோல நன்மையானதற்கு, ஆரோக்கியமானதற்கு, சத்தானதற்கு கேட்டாங்களா இல்லையா? தேவன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அந்த அம்மா என்ன கேட்டாங்க? ஒரு பையனை கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க பையனை? அந்த பையனை எனக்கு கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்? உங்களுக்கே கொடுத்துறேன். உடனே தேவன் என்ன பண்றாரு? கொடுத்தார். எதை கொடுத்தாரு? நன்மையானது. இப்ப இந்த அம்மா பேர் வைக்கிற நாள் வந்துருச்சு. பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஒரு கம்பேரிசன், ஒரு 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 டிஸ்கஷன். இந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது? டிஸ்கஷன். என்ன பேர் வச்சா கரெக்டா இருக்கும் பாருங்க. ஜெபத்தோட பவர் பாருங்க. என்ன பேர் வச்சா கரெக்டா இருக்கு இந்த அம்மா டிசைட் பண்ணாங்கன்னா சாமியல். ஏன்? சாமியல்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமியல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக தான் தேவன்ட்ட நான் என்ன பண்ணேன்? விண்ணப்பம் பண்ணேன். மேல் ரோவா கீழ் ரோவா?
மேல்றோம் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சரியான பாயிண்ட். நான் கர்த்தரிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அடுத்தது 28ஆம் வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால், என்னபடினால்? கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார். அங்கே கர்த்தரை என்ன பண்ணாங்க அம்மா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம போய் கேட்டா கிடைக்குமா? ஒரு உதாரணம் சொல்றேன், கிடைக்குமா? நீங்க கட்டாயமா கிடைக்கும். எந்த அடிப்படையில நம்ம போய் கேட்டா, நான் ஏன் எந்த அடிப்படையில் இந்த கொஸ்டின் கேட்கிற போது அதை யோசிச்சு பாருங்க. முதல்ல தேவன் இந்த அம்மாவுடைய ரிக்வஸ்ட கேட்கிறாருன்னா, இந்த அம்மா முதல்ல தேவன் சொன்னபடி என்ன பண்ணிக்கணும்? கேட்டிருக்கணும். அப்பதான் ஜெபம் பண்றதுக்குரிய தகுதியே வருது. இந்த தகுதி இல்லாம தான் அநேக பேர் ஜெபம் பண்ணி நன்மை எது தீமை எதுன்னு தேவன் என்ன பண்ண தெரியுது இல்ல, கேட்க தெரியுது இல்ல. ஜெபத்துல என்ன கேட்கறது? போய் தேவனே எனக்கும் ஒரு ஸ்கூட்டர், அது மேல் ரோவா கீழ் ரோவா? இப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த ஜெபத்தை என்ன பண்றது இல்ல, அவரு கன்சிடர் பண்றது. இது தெரியாம என்ன பண்றது? திருப்பி 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 என்ன பண்றது? யார்கிட்ட காசை கொடுத்து திருப்பி எனக்கு ஸ்கூட்டர் வேணும் ஜெபம் பண்ணா கண்டிப்பா தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. அப்ப ஜெபம் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியோட நம்ம எதை ஜெபம் பண்றோங்கிறது தேவன் செக் பண்ணுவாரு. அப்படி செக் பண்ணி அந்த விஷயம் தேவனுக்கு பிரியமா இருந்தா கட்டாயமா நமக்கு அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். எதிரிகள் ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு சந்தர்ப்பத்துல தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாமலே ஒரு விஷயத்தை செய்யறப்ப தடுமாறிட்டாங்கன்னா, தடுமாறு வந்தது. ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு மகன், தேவனுடைய பிள்ளை, ஒரு சரியான பாதையில போய் வெற்றி பெற முடியாத நிலைமையில போயிட்டு இருக்கிறப்ப அவங்க ஜெபம் பண்ணாட்டி கூட தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்க சூழ்நிலைய வெற்றிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி விடுவார். மேல்றோம் மாத்தி விடுவாரா இல்லையா? யார் எக்ஸாம்பிள் எடுக்கல பைபிள்ல? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா கடைசியில வந்தார் தாவீது. இந்த சப்ஜெக்ட்ல அதிகமா சூட் ஆகிறது தாவீது தான். வாசிக்கலாம் பாருங்க. ஒரு தடவை போய் பெலிஸ்தியர யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறப்ப தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ இப்படி போகாது இப்படி போ. வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, this is called prayer. எதை செஞ்சாலும் யார்கிட்ட கேட்டுதான் செய்வேன்? இது மேல் ரோவா கீழ் ரோவா? மேல் ரோ. நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் தேவன்கிட்ட கேட்டா செய்யறோம். இங்க இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் ரொம்ப பரிதாபம் பாக்குறாங்க. எல்லாரும் தான் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கையில சரி எல்லா விஷயத்தையும் தேவன்கிட்ட கேட்டா செய்யறோம்னு கேட்கிறேன். இல்ல செய்யணும், இல்ல செய்யறோமா? செய்யாம போறதுனாலதான் பல சமயம் தோல்வியில போய் முடிச்சு திருப்பி இருந்த இடத்துக்கு வந்துடும். இங்க பாருங்க, இவர் போற ரூட்டை தேவன் சரி பண்றாரு. வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. டாக்டிஸ் தேவன் சொல்றாரு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதீங்க. நீ ஸ்ட்ரைட்டா போகாத, எப்படி போ, அப்படி சுத்தி போய் பின்னாடி போய் நின்னுக்கோ. என்ன செடி அது? முசுக்கட்டை செடிகளுக்கு மேல எதிரே போய் நின்னுக்கோ. அப்ப பாருங்க, ஐடியா பாருங்க. 24ஆம் வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சல் நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிரி வந்துட்டான்னு அர்த்தம். தேவன் சொல்லி கொடுக்கிறார், சவுண்ட் கேட்டவன நீ என்ன பண்ணு? எந்திரிச்சு போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இப்ப சண்டை போட போ சொல்றாரு. தெளிவா கேள்வி நல்லா சண்டை போட போ சொல்றாரு. போ, அவ்வளவுதான். போ. அப்ப நீ என்ன பண்ணிடுவ? ஜெயிச்சிருவேன். ஏன்னா முன்னாடி யார் போயாச்சு? தேவதூதனுக்கு போயாச்சு. அங்க முடிஞ்சது, அவ்வளவு வெற்றி கன்ஃபார்ம்டு. நீ எனக்கு கீழ்ப்படியே இல்லைங்கிறது இப்ப கொஸ்டின். இப்ப தாவீது கேட்டுட்டு தான் போயிருக்காரு, கரெக்டா செஞ்சிருக்காரு. உடனே என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? பாருங்க 25ஆம் வசனம் வாசிங்க. 25ஆம் வசனம். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். இப்ப சொல்லுங்க, தாவீது கேட்டது என்ன, தேவன் கொடுத்தது என்ன? சிம்பிளா போய் சொன்னா மேல்ரோல அப்படியே கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். தாவீது கேட்டது என்ன, தேவன் கொடுத்தது என்ன? தாவீது கேட்டது, நான் பெலிஸ்தியரை ஜெயிக்கணும். தேவன் கொடுத்தது பெலிஸ்தியரை ஜெயிக்கிறதா. ஆனா இடையில 2 கிடைக்கிற ஃபார்முலா ப்ராசஸ யார் டிஃபைன் பண்றான்னு பார்த்தா தேவன் தான். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? நமக்கு ஒரு விஷயத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு நம்மளை அனுப்புறாரு. ஆனா நம்ம யார் போற மாதிரி தான் போகணும், யார் சொல்ற மாதிரி தான் போகணும். தேவன் அப்பதான் என்ன கிடைக்கும்? நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படின்னு என்ன பண்ணணும்? எதை செஞ்சாலும் தேவன் கிட்ட கேட்டுட்டு செய்யணும். நம்ம என்ன பண்றது தெரியுமா? தேவன்கிட்ட கேட்கறதுக்கு பயம். நமக்கு
ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தேவன்கிட்ட கேட்கறதுக்கு பையன். ஏன்னா நம்ம கேட்கிற விஷயம் மேல் ரோல கீழ் ரோ. கரெக்டா சொல்றது. கீழ் ரோல் இருக்கிற விஷயத்த தேவன்கிட்ட போய் கேட்டா தேவன் கோச்சுக்கவர் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால பல விஷயத்தை நம்ம யார்கிட்ட கேட்கறது இல்ல, தேவன்கிட்ட கேட்கறது இல்ல. ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல்வி. ரிசல்ட் என்ன? தோல்வி. அப்ப வெற்றியா இருக்கணும் என்ன பண்ணணும்? அது சாதாரண வெற்றி இல்லை. பைபிள்ல தேவன் கிட்ட இதைத்தான் கேட்டு வாங்குறதுன்னு இல்லைங்க, வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா? தேவன் சொன்னதை செஞ்சாங்க, வாங்கிட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், சகோதரர் அப்பே சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப டூ மச். நீங்க யார் ட்ரை பண்ணி வாங்குறீங்க? தேவனை ஒரு 15 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. கணக்குமான போய் கேட்டா மேல் ரோவா கீழ் ரோவா? மேல் ரோ. தேவன் யோசிச்சிருப்பாரு, 15 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நீ ஒழுங்கான விஷயம் செய்வியா கெட்ட விஷயம் செய்வியா? யோசிப்பாரு, யோசிக்க மாட்டான். அப்ப தேவன் என்ன முடிவு பண்ணிட்டாரு? இவனுக்கு கூட்டி கொடுத்தா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? நல்லது செய்வான். சோ கேட்டா தேவன் கட்டாயமா கொடுப்பாருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். 2 ராஜாக்கள், எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசாயா கிட்ட சொல்றார் தேவன், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சொல்றது என்னன்னா உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்படின்னா எசேக்கியா என்ன பண்ணிருக்காரு? என்ன விண்ணப்பம் பண்ணிருப்பாரு? தேவனே எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆயுஷ் நாட்களை. இப்ப சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கேட்டு சும்மா கொடுக்க அனலைஸ் பண்ணிருக்கேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். சிம்பிளா முடிச்சது. கண்டிப்பா நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுவ? போவாய். எங்க போக இருந்து வருவது? 3ஆம் நாள் அங்க போக வேண்டியவர். எங்க தேவன் போயிட்டாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய கையில தான் இருக்கு, ஒரு மனுஷனுடைய மரணமும் யார் கையில தான் இருக்கு. அப்ப தேவன் நினைச்சா குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். நம்ம போய் தேவன்கிட்ட கேட்டா நமக்கு வாழ்நாட்களை கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி தேவன் தீர்மானிச்சு வச்சிருந்தா, அது ஒரு திட்டத்தில் இருந்தா, நம்ம கூட்டி கொடுக்கிற நாட்களை ஒழுக்கமா இருப்போம்னு தெரிஞ்சா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? கூட்டி. நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாரு? இப்ப நீங்க சொல்லுங்க, எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் ஏற்கனவே வாழ்நாளை குறிச்சிட்டாரா இல்லையா? ஆனா மரணம் வர மாதிரி காமிச்சிருக்காரு இல்லையா? எசேக்கியா ராஜா கேட்காம இருந்தா கட் பண்ணிருப்பாரு வாழ்நாட்டுல. கட்டாயம் அவருடைய தீர்மானம் தான். எசேக்கியா கேட்க வைக்கிறார் தேவன், கேட்க வச்சு அப்புறம் கொடுக்கிறார். ஏன்னா ஜபத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. வாசிங்க 26 6ஆம் வசனம். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து. ஓகே, சோ எத்தனை வருஷத்துக்கு கூட்டிட்டாரு? இப்ப இதே ஹரிசாண்டல் கம்பேரிசன்ல இன்னொரு கம்பேரிசன் இருக்கு. தேவன் கிட்ட போய் நன்மையான விஷயத்தை கேட்டா கண்டிப்பா நன்மையானதை தான் கொடுப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள்ல ஜபம். ஜபம் என்ன எக்ஸாம்பிள்? இன்னொருத்தர் ஜபம் பண்ணியே வாங்கினவங்க இவங்கெல்லாம். நெகேமியா. பரவாயில்ல, சரியான பதில். எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. யாரை நோக்கி? பரலோகத்தின் தேவனை. அப்படின்னு என்ன பண்ண போறார் நெகேமியா? இப்ப ஜெபம் பண்ண போறார் பரலோகத்தின் தேவனை நோக்கி. 6ஆம் வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறது. அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறது. மேல் ரோவா கீழ் ரோவா? மேல் ரோ. சோ நன்மையான விஷயத்த, ஆரோக்கியமான விஷயத்த தன் ஜனங்களுக்காக நெகேமியா கேட்கிறார். இப்ப தேவன் கொடுக்காம இருப்பாரா? கட்டாயமா கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? அங்க எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அவர் கேட்கிற நன்மை அங்க கண்டிப்பா நடந்தே தீரும். நெகேமியா போனாரா இல்லையா? சோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் கிட்ட என்ன கேட்கிறோங்கிற விஷயத்தை பொறுத்த நடக்கும். இது பரவாயில்லைங்க. இன்னொருத்தர் தேவனுக்கு ரொம்ப பிடிச்சவர், ஜெபம் பண்றவர் எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, தேவனே கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறேன், கொஞ்ச நேரத்துல அந்த தன்னுடைய கண்ணை போட முடியுங்க, மூடிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் என் வேலைக்காரன் கண்ணை மூடுங்க, உடனே என்ன பண்றாரு? கண்ணை மூடுறாரு. என்னங்க இதெல்லாம்? எல்லாம் டூ மச் இல்லையா? அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு பாருங்க.
வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எலிசா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு? விண்ணப்பம். மேல் ரோவா கீழ் ரோவா? மேல் ரோ. விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றால் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். இதெல்லாம் நடக்குமா நம்ம கேட்டோம்னா? தேவனை கொஞ்சம் இந்த சகோதரர்களுக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் கண்ணு சரியா தெரியும், கொஞ்சம் சரி பண்ணுங்க. கொஞ்சம் அவங்க பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்க வேண்டிய மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கண்மயக்கம் உண்டாக்குன்னு சொன்ன தேவன் என்ன பண்ண போறது இல்ல, செய்ய போறது இல்லை. ஆனா தேவன் யாருக்கு செஞ்சிருக்காரு இந்த இடத்துல? எலிசா. ஏன்னா அங்க வந்து நிக்கிற அந்த ஆர்மிக்கு ஒரு பாடத்தை தேவன் அங்க புகட்ட போற. மேலும் நன்மையான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த ஆர்மியை பார்த்து எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு பயம் வந்துருச்சு. ஏங்க நம்ம 2 பேருங்க, நம்ம இருக்கிறது 2 பேருங்க, அங்க நிக்கிறது லட்சக்கணக்கான பேர். எலிசா சொல்றாரு, நீ தப்பா பாக்குற, நீ பாக்குற பார்வை சரியில்லை, அதான் அவளுக்கு பிரச்சனை. நான் சொல்றேன், அவங்க கூட இருக்கிறவங்களோட நம்ம கூட இருக்கவங்க அநேகம் பேர். உடனே வேலைக்காரர் என்ன பண்ணிருப்பாரு? ஓங்க எலிசா, நீங்க ஏதோ பயத்துல ஏதோ பாவம், நீங்க ஏதோ உளறீங்க. உடனே தேவன் எலிசா விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம்? வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஒருத்தருடைய கண்ணை க்ளோஸ் பண்றாரு, இன்னொருத்தருடைய கண்ணை திறந்து விடுறாரு. எல்லாமே எங்க வந்து சேருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்றதுடைய நோக்கம் என்னங்கிறதுல வந்து முடியும். இப்ப ஜெபம் பண்றவர் யார்? எலிசா. எதுக்காக ஜெபம் பண்றாரு? கெட்ட விஷயத்துக்காகவும் கெட்டு போன விஷயத்துக்காக பண்றாரு இல்ல, நல்ல விஷயத்துக்கும் ஆரோக்கியமான விஷயத்துக்கும் கேட்கிறப்ப ஜெபம் பண்றவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, அவங்க நன்மையை கேட்டா தேவன் கண்டிப்பா என்னதான் கொடுப்பாரு. இப்ப அடுத்த பாயிண்ட் போறேன். ஒருவேளை நல்ல மனுஷங்க தெரியாம தேவன் கிட்ட கெட்ட விஷயத்த கேட்ட, நானே தெரியாம போய் தெரியல எனக்கு தெரியாம போய் என்ன பண்ணிட்டேன், பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கு போற விஷயத்த தேவன்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியல, இப்ப நல்லா இருக்கு, பார்வைக்கு அப்ப மாதிரியே தான் இருக்கு, ஆனா அது கல் எனக்கு தெரியல. பார்வைக்கு மீன் மாதிரி தான் இருக்கு, ஆனா அது பாம்பு எனக்கு தெரியல. தெரியாம தேவன்கிட்ட போய் என்ன கேட்டேன்னா, பாம்புமா இருக்கிற விஷயத்த கொடுங்கன்னு சொல்லி ஜெபத்துல கேட்டேன். கரெக்டா? இப்ப நான் தேவன் சொல்றபடி நடந்திருக்கேன். இப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? நான் கீழ் ரோவை கேட்கிறேன், தேவன் எனக்கு கீழ் ரோவை கொடுப்பாரா? கட்டாயமா கொடுப்பாரா? ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? மேல் ரோவை கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். கீழ் ரோல் இருக்கிற விஷயத்தை தெரியாம கேட்டா தேவன் அவர்களுக்கு அந்த கெட்ட விஷயத்தை அனுமதிக்க மாட்டாரு. அதுக்கு பதில் எதை அனுமதிப்பாரு? ஏன்பா கல்ல போய் கேட்கிறீங்க, இந்த அப்பத்தை வச்சுக்கோ கொடுத்து அப்படி இருக்கு. நீ கேட்டது பாம்புப்பா, இந்த எதை வச்சுக்கோ, மீன் வச்சுக்கோ. நீ கேட்டது தேள்பா, இந்த எதை வச்சுக்கோ. நீ கேட்டது கெட்ட விஷயம்ப்பா, நான் நல்ல விஷயத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தேவன் பைபிள் யாருக்காவது ஃபேவர் பண்ணியிருக்கிறான். தெரியாம போய் தப்ப கேட்டாங்க, ஆனா தேவன் தப்ப கொடுக்காம நல்ல விஷயத்தை கொடுத்து அவங்களை காப்பாத்திருக்காரு. Your time starts now. இன்னும் ஒரு கம்பேரிசன் முடிக்கல, 2வது கம்பேரிசன் அப்புறம் தான் பார்ப்போம். நானே போட்டுமா? யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? கப்பல் ஏறி போனார். மேல் ரோவா கீழ் ரோவா? இல்ல, நல்ல விஷயத்தை நோக்கி போனாரா கெட்ட விஷயத்தை நோக்கி போனாரா? அப்ப மேல் ரோவா கீழ் ரோவா? கீழ் ரோவா. தேவன் விட்டுருந்தாரு என்ன இருக்கும்? விட்டுருந்தாருன்னா யோனா யாருன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு யோனா புஸ்தகத்துல இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம்னா, நம்முடைய ஆண்டவர் யோனாவை பத்தி புதிய ஏற்பாட்டுல ரெஃபர் பண்றாருன்னா அதுக்கு ஒரே காரணம் தேவன் அவர் மேல வச்சிருந்த பிரியம் தான். சோ என்ன பண்ணார் தேவன்? அவர் கீழ் ரோவை கேட்டாரு, தேவன் எதை கொடுத்தாரு? மேல் ரோ. என்ன அனுப்பி விட்டாரு? அவர் பாம்பை கேட்டாரு, இவர் என்ன கொடுத்தாரு? அவருக்கு மீனை கொடுத்தாரு. கரெக்ட். உண்மையாலுமே அவர் பாம்பை கேட்டாரு, உண்மையாலுமே தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு? மீனை கொடுத்து, மீன் இவருக்கு சாப்பிடுறது கொடுக்கல, மீனை இவர் உள்ள போறதுக்காக கொடுத்தாரு. கரெக்டா? யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டாரு? அவர் என்ன கேட்டாரு? யோனா பாம்பை கேட்டாரு. கர்த்தர் எதுக்கு கட்டளையிட்டு இருக்காரு? நீ போ, அவன் தெரியாம உன்னை நினைச்சு பாம்பை பிடிச்சு வச்சிருக்கான். ஏன்னா பார்வை கண்டு எப்படி தான் இருக்கு, ஒரே மாதிரி. சோ நீ நேரம் என்ன பண்ணுனா, அவன்கிட்ட போ, அவனை கவி பிடிச்சுக்கோ, நேரம் கொண்டு என்ன பண்ணிடு, கரையில கவி விட்டுரு. சரி, இப்பயாவது ஒழுங்கா இருக்கணும்ல யோனா. அதுக்கப்புறம் யோனா ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம்? இப்பயாவது ஒழுங்கா இருக்கணும்ல, விட்டாரா நம்மளால எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணாருன்னா தேவனுக்கு ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? மேல் ரோவா கீழ் ரோவா?
கீழ்றோம். கெட்டது கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எப்படியா அந்த ஜனங்க என்ன இருப்ப அழிஞ்சிருக்கு. தேவன் எதை கொடுத்தாரு? மேல்றோம். புரியுது உங்களுக்கு என்னட்டு? சோ கீழ்றோங்கிற விஷயத்த யோனா எப்படி கேட்டாருன்னா, தேவனை அழிஞ்சு போயிரு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்பதான் தேவன் ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி அதுல ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அந்த பூச்சியை வச்சு கடிக்க வச்சு அவருக்கு நன்மை எதுங்கிறத காமிக்கிறார். எப்படின்னு பாருங்க. அந்த ஆமணக்கு செடிக்காக யோனா பரிதவிக்கும் போது தேவன் திருப்பி பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நேத்து முளைச்ச ஆமணக்கு செடி செத்து போச்சு சொல்லி நீ கவலைப்படுறியே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கும் நினிவே பட்டணத்துக்காக நான் அப்படின்னு யோனாக்கு என்ன புரிய வைக்கிறார் தேவன். இப்ப நீ கெட்டதை கேட்கிற, எப்படி அழிக்கிறதுங்கிறத நீ பாக்குற, நீ ரொம்ப நல்லவன், உனக்கு எப்படி அழிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தர மாட்டேன், எப்படி காப்பாத்துங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். பாரு, உன் கண்ணு முன்னாடி நீவே படம் ஜனங்களை நான் காப்பாத்தி காமிக்கிறேன். இப்ப யோனாக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? சே, தவறான விஷயத்தை போய் நம்ம கேட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வரைக்கும் தேவன் தவறான விஷயத்தை நமக்கு என்ன பண்ண மாட்டார்? தர மாட்டார். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம தவறான விஷயத்தை தேவன்கிட்ட கேட்கற மாதிரி தெரியாம, நான் சொல்றது தெரிஞ்சில்ல, தெரியாம கேட்கறமா இல்லையா? சம்டைம்ஸ் ஒரு வேலைக்காக கூட தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம். வேலைன்னா ஜாபுக்காக. சம்டைம்ஸ் வெளியே போறப்ப ஏதாவது ஒரு வேலையை முன் வச்சு தேவன்கிட்ட கேட்கலாம். தேவனை எப்படியாவது நான் போற இந்த காரியம் சக்சஸ் ஆகும். ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங் போட போறோம், இந்த காரியம் எப்படியாவது என்ன ஆகும்? சக்சஸ் ஆகும். இது மேல் ரோவா கீழ் ரோவான்னு யாருக்கு தெரியும்? அப்போ மீட்டிங் போட போறது கீழ் ரோவான்னு கேட்டாருங்க. அந்த இடத்துல மீட்டிங் போடுறது கீழ் ரோ. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கும். அங்க தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னா தேவன் கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண மாட்டாரு? என்ன பண்ணுவாரு? நம்ம பஸ்ல ஏறி போயிட்டு இருப்போம், பஸ் போயிட்டு ஆகாது, வழியில ஒரு பாம்பு வந்து, பாம்பு இல்ல ஒரு மீன் வந்து நம்மளை கவிட்டு போயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். இதைத்தான் கேட்கிறாரு. உங்க அப்பா கிட்ட நீங்க பரிசுத்த ஆவிய கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார் அப்படிங்கிற சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுலுக்கு தேவன் உணர்த்திருக்காரு பாருங்களேன். அவர் தவறலாம் பண்ணல, ஆனா சரியான பாதையில போற கூட தப்பான வழியில் தெரியாம போயிட்டா கூட கரெக்ட் பண்றாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, பவுல் பிரயாணம் போயிட்டு இருக்காரு, கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு, ஏசியா சமீபத்தில் கூட படிச்சோம், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, மறுபடி திருப்பி படிங்க லைனா, பரிசுத்த ஆவியினாலே தடை இப்ப சொல்லுங்க. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அது அப்படி என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆவி தடை பண்ணிட்டு என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியை பவுலுக்கு கொடுத்து போகாதேன்னு சொல்லி தேவன் தடை பண்ணிருக்காரு. அப்ப தேவன் பவுலுக்கு இப்ப என்ன கொடுத்திருக்காரு? அவர் ஆசியா போலன்னு ஆசைப்பட்டார். தேவன் என்ன கொடுத்திருக்காரு? ஆசியா போக வாய்ப்பு கிடைக்கல, பரிசுத்தாவி கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா அங்க போகாம இருந்தா தான் நல்லதுங்கிறத உணர வைக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாக. வாசிங்க 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவி அவர்களை போக ஒட்டாதிருந்தது. நோ, அங்க போகாம என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்றாரு. இப்ப புரிஞ்சவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு, நம்ம கூட ஒரு சில விஷயத்துல தேவனுடைய ஊழியம் செய்யற விஷயத்திலே கூட ஒரு தவறான தேவையில்லாத பின்னாடி பிரச்சனை வரக்கூடிய ஒரு விஷயத்துல போய் மாட்டாம இருக்கிறது கூட தேவன் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு உணர்த்தி, அதுல பரிசுத்த ஆவியின் மூலம் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி நம்ம அந்த வேலையை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? ஸ்டாப் பண்ணுவார், தடை பண்ண மாட்டார், வேற இடத்துல வேலை கொடுத்துருவாரு. புரியுது உங்களுக்கு? சோ தேவனுடைய பிள்ளைகள் நன்மையை கேட்டா தேவன் என்ன கொடுப்பார்? நன்மை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள் தெரியாம தீமை கேட்டா நன்மை தான் கொடுப்பார். எனக்கு அது புரியல, புரிய வைக்கிறதுக்கு என்ன கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு சூட் ஆகுது. லூக்கா 11:13 மட்டும் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள், இதுவே திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு சப்ஜெக்ட்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப பவுலுக்கு என்ன கொடுத்தாரு? அங்க போகாதீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரிஞ்சா? சோ இந்த 6 ஆப்ஜெக்ட வச்சு நாம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். முதல்ல 6 ஆப்ஜெக்ட் என்னென்ன? அப்பம், கல், மீன், பாம்பு, முட்டை, தேல். இது மறக்காது. இன்னைக்கு கனவுல வரும் பாருங்க தேல். ஓகே, சோ இது எப்படி நம்ம பிரிச்சு அரிசானதா? மேல இருக்கிற 3 தனியா, கீழே இருக்கிறது. மேல இருக்கிற 3 என்ன? நல்லது, விரும்புறது, ஆரோக்கியமானது. கீழே இருக்கிற 3 என்ன?
கெட்டது, விஷம் நிறைந்தது, தேவையில்லாது எல்லாம் விசாரிச்சு. ஸோ நம்ம நல்லது கேட்டால் தேவன் நமக்கு நல்லது கொடுப்பார். நாம நல்லதை செஞ்சா, நாம நல்லது செஞ்சும் கூட தேவன் தெரியாம போய் ஒரு தீமையான விஷயத்தை கேட்டா தேவன் தீமையை கொடுக்க மாட்டார். எதை கொடுப்பார்? நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ஓகே, ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு வெர்டிகல் கம்பேரிசன். வெர்டிகல் கம்பேரிசன், ஹரிசாண்டல் கம்பேரிசன் எப்படி சொன்னோம்? ரெண்டா பிரிக்கலாம், மேல இருக்கிறது கீழே இருக்கிறது. வெர்டிகல் கம்பேரிசன் பண்றப்ப எத்தனை பிரிக்கலாம்? மூணா பிரிக்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் இருக்கிற மேல கீழே, ரெண்டாவது இருக்கிற மேல கீழே, மூணாவது இருக்கிற மேல கீழே. வெர்டிகல் கம்பேரிசன். இப்ப ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் சுத்தமா மறந்துடணும். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் சுத்தமா மறந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறம் திருப்பி கேட்பேன். இப்ப எங்க போறோம்? செகண்ட் கம்பேரிசன். இப்ப செகண்ட் கம்பேரிசன் எப்படி பார்க்க போறோம்னா, அப்பம் கல், மீன் பாம்பு, முட்டை தேன். ஓகே, இப்ப எப்படி பார்க்க போறோம்? நம்ம மேல இருக்கிறதெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? சரியான பதில் என்ன விஷயம்? நல்லது, நல்லது, நல்லது. அடுத்தது நீங்க என்ன சொன்ன போது எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல நான் என்ன ஆட் பண்றேன்னா, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்து பேரபிள்ல கோட் பண்றப்ப இந்த மூணு விஷயம் நல்ல விஷயம். அப்ப அந்த மூணு விஷயமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்படியே கீழே இருக்கிற கம்பேரிசன் பாருங்க, கீழே இருக்கிற கம்பேரிசன் பாருங்க. அப்படியே ஆப்போசிட் கெட்டது, அப்புறம் ரொம்ப கடினமானது. கெட்டது, கடினமானது. திருப்பி ரீகால் பண்ணிக்கலாமா? வெர்டிகல் கம்பேரிசன் மூணா பிரிக்க போறோம். மேல கீழே, மேல கீழே, மேல கீழே, அவ்வளவுதான். சோ மேல இருக்கிறதெல்லாம் நல்லது, கீழே இருக்கிறதெல்லாம் கெட்டது. சுட்டாமா? மேல இருக்கிறது அப்பம் நல்லது, கீழே இருக்கிறது கல்லு கெட்டது. மேல இருக்கிறது மீன் நல்லதா இல்லையா? மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. கீழே இருக்கிற பாம்பு கெட்டது. மேல இருக்கிற முட்டை நல்லது, கீழே இருக்கிற தேடு கெட்டது. கெட்ட மேட்ச் ஆயிடுச்சா? அடுத்த கம்பேரிசன். மேல இருக்கிற மூணுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ரைட் ஆர் ராங்? சாப்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். கீழே இருக்கிற பொருட்கள் எல்லாம் மேல இருக்கிற பொருள்களை விட பயங்கரமான கடினமானது. சோ நல்லது ஆசீர்வாதம், கீழே கெட்டது கடினமானது. இப்ப சொல்லுங்க சப்ஜெக்ட் என்ன கருத்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹரிசாண்டல் கம்பேரிசன் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. வெர்டிகல் கம்பேரிசன் இன்னும் ஈஸியா போகணும். என்ன சொல்லுங்க? மேல இருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? மேல இருக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானது ஆசீர்வாதம். நன்மை ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மை ஆசீர்வாதம்? இப்ப நம்மள தேவனுடைய பிள்ளைகள் தானே. இப்ப தேவன் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போறேன்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம் தேவன்கிட்ட? உண்மையா சொல்லணும். பரிசுத்த ஆவி, அவருடைய வசனங்கள். ஓகே, சத்தியம், அது ரெண்டு ஒண்ணுதான். பாருங்க பதில் வந்திருக்கு. வசனம், சத்தியம், பரிசுத்த ஆவி. அடுத்தது அடுத்தது ஆசீர்வாதமான தேவன் வந்து சொல்றாரு, உங்களுக்கு இப்ப ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். என்ன கேட்போம்? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, பாடுகள். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியம் எல்லாம் தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் குறை வச்சிருக்காரு நமக்கு. 177வது சப்ஜெக்ட் நீ 177வது சப்ஜெக்ட் நீ ஏதாவது குறை வச்சிருக்காரா? அப்ப திருப்பி திருப்பி அதே வார்த்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்ல. அப்ப வேற ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்மகிட்ட குறைவா இருக்கு. தேவனோட பேர் சொல்லாம நம்மகிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறப்ப என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி கேட்டா நான் என்ன கேட்பேன்னா, தேவன் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுங்க. நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இதை சொல்ல நினைச்சது விட்டாங்க. என்ன கேட்போம்? அப்ப மேல் ரோல என்ன இருக்குன்னா, நாம தேவன் கிட்ட கேட்கக்கூடிய கேரக்டர். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. எங்க இருந்து உண்டாகி? அப்ப நன்மை, பூரணம் இதெல்லாம் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்கிட்ட மாறுதலும் இல்லை, என்ன இல்ல? வேற்றுமை இல்லை. இப்ப சொல்லுங்க, என்ன நன்மையான ஈவு தேவனிடத்துல நமக்கு வருது? அதான் அப்ப கேட்ட ஆசீர்வாதம். என்னது? கேரக்டர். அது அழகா யாக்கோபு குறிப்பிடாரு பாருங்க. யாக்கோபு 1:10 அந்த ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் வாசிங்க. பொறுமை, அப்புறம் கோபம், அதுக்கப்புறம் சாந்தம். இதெல்லாம் என்ன டைட்டில்? கேரக்டர்.
அப்ப தேவன் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டா, தேவனுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் முழுசா நம்ம கிட்ட வந்து சேராத நம்முடைய குணலட்சணங்கள். சோ வெர்டிகல் கம்பேரிசன்ல 3 மேல இருக்கிற விஷயத்த 3 கேரக்டரோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். அப்ப கீழ் இருக்கிறத இன்னும் எதுவுமே சொல்லுங்க, மேல இருக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேரக்டர். இப்ப சொல்லுங்க, நாம ஜெபத்துல தேவன்கிட்ட கேரக்டர் கேட்கிறோமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, உண்மை சொல்லுங்க. நாம ஜெபத்துல தேவன்கிட்ட, தேவனே எனக்கு பொறுமையா இருக்கிற பக்குவம் இல்லை, பொறுமையை கொடுக்குன்னு கேட்கிறோமா இல்லையா? அதாவது அப்பத்தை கொடுக்குன்னு கேட்கிறோமா இல்லையா? இப்ப தேவன் நமக்கு என்ன கொடுப்பார்? கண்டிப்பா என்ன கொடுப்பாரு? கண்டிப்பா அப்பதான் கொடுப்பாரு, மாற்று கருத்து இல்லை, மாற்றக்கூடாது பின்னாடி. இப்ப நம்ம கேட்கிறோம் தேவன்கிட்ட, தேவனே எனக்கு பொறுமை இல்லை, பொறுமையா கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப தேவன்கிட்ட நம்ம அப்ப கேட்டிருக்கோம். கரெக்டா? தேவன் எப்படி கொடுப்பாரு? ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து, உனக்கு பொறுமை தானப்பா வரல, பொறுமைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கொண்டு கொடுப்பாரா? நம்ம கேட்டோம்ல, கேட்டா கண்டிப்பா கொடுத்தாலும். இப்ப நம்ம என்ன கேட்டா தேவன்கிட்ட? பொறுமையை கொடுங்கன்னு கேட்டோம். யாருக்கு? எனக்கு 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 பொறுமை கூட நான் கேட்டா தேவன் பொறுமையை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா முதல் கம்பேரிசன் என்ன படிச்சோம்? நன்மையை கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். இப்ப எப்படி கொடுப்பார் தேவன்? நம்ம என்ன சாதாரண ஆட்களா? இப்ப நம்ம கேட்டது நம்ம செய்ய வேண்டிய கேரக்டரை தேவன்கிட்ட ஜெபத்துல வச்சிடறோம். தேவன் எனக்கு என்ன கொடுங்க? எனக்கு பொறுமையை கொடுங்க. அந்த மாதிரி மேல இருக்கிற 3 பேர் வச்சுக்கலாமா? முதல்ல அப்பத்துக்கு வந்து பொறுமைன்னு வச்சுக்கிறேன் பேர், கேரக்டர் ஆசீர்வாதம். மீனுக்கு தாழ்மைன்னு வச்சுக்கிறேன். முட்டைக்கு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சின்னு வச்சுக்கிறேன். இது 3மே கேரக்டர். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம தேவன்கிட்ட ஜெபத்துல கேட்கிறோமா இல்லையா? இதை தவிர வேற ஒரு கேரக்டர் சொல்லுங்க. நம்ம ஜெபத்துல தேவன்கிட்ட கேட்கிற இன்னொரு கேரக்டர். ரொம்ப கஷ்டமான கேள்வி நான் கேட்கல, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்கேன். அன்பு. தேவனை முழுசா அன்பு வைக்க முடியல, எதிரிகளை மன்னிக்க முடியல, கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நன்மையை கேட்டா தேவன் என்ன பண்ணுவாரு? கொடுத்து ஆகணும், கொடுத்து ஆகணும். எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு தெரியுமா? பொறுமை அப்படிங்கிற அப்பத்தை கேட்டா கல்லை வச்சு கொடுப்பாரு. தொடர்ந்து புரிஞ்சுக்கலாம். தாழ்மை அப்படிங்கிற மீனை கேட்டா பாம்பை வச்சு கொடுப்பாரு. வளர்ச்சிங்கிற முட்டையை கேட்டா தேரை வச்சு கொடுப்பாரு. ஏன்னா கொடுத்தாங்க, ஏன்னா கேட்டோம். அப்ப நம்ம கேட்டா நன்மை தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கொடுத்துருவாருனா, இப்ப பொறுமைங்கிற அப்பம் கேரக்டர் வர்றதுக்கு தேவன் கல்லை தான் கொடுத்தாங்க. அந்த கல் என்ன? பொறுமை இழக்கும் அனுபவங்கள். பொறுமை இழக்கும் அனுபவங்கள். தாழ்மை என்ற மீனை கேட்டா கடினமானது, அதோட ஹார்டு, கடினமானது. தாழ்மை என்ற அனுபவத்தை கேட்டா, தாழ்மைங்கிற கேரக்டர் கேட்டா தேவன் ஒரு பாம்பு கொடுப்பார். என்ன பாம்பு? தாழ்மை இழக்கக்கூடிய அனுபவங்களை கொடுப்பார். புரியுதா என்ன சொல்றேன்? தாழ்மைங்கிற விஷயத்தை கத்துக்கணும்னா, தாழ்மைங்கிற விஷயத்தை கத்துக்க விடாம இருக்கிற அனுபவத்தை கொடுத்தா தான் கத்துக்க முடியும். அடுத்தது வளர்ச்சியை கேட்டா நம்மளை வளர விடாம இருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ரைட்டா? இப்ப மேல இருக்கிறதுல ஆசீர்வாதம், கீழே இருக்கிறதுல இல்லை. தேவன் நமக்கு அனுமதிக்கும் பாடுகள், சோதனைகள் எடுத்துக்கலாம், எடுக்க முடியாது. அப்போ சோதனைகள் எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்? அப்ப மாதிரி மாறினா கல்லு மாதிரி சோதனை கொடுக்கணும், மீன் மாதிரி மாறணும்னா பாம்பு மாதிரி கொடுக்கணும். புரியுதா? பாம்பு நின்று விஷம், சில சமயத்துல விஷமுள்ள விஷயங்கள் கூட நமக்கு அனுமதிப்பார். எதுக்குன்னா நம்ம நல்ல கேரக்டர் கத்துக்கிறதுக்காக. சில சமயம் வளர்ச்சி அடைய முடியாத சில சம்பவங்கள் கொடுப்பார். தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட. நம்ம என்ன நினைச்சு கூடாது, ஐயோ தேல் கொடுத்து என்ன பண்ணக்கூடாது நினைச்சு கூடாது. தேல் கொட்டுற மாதிரி அனுபவத்தை கொடுக்கறதுக்கு இருக்குன்னா முட்டை என்ற வளர்ச்சி அடைவதற்காக. ரைட்டா? இப்ப சொல்லுங்க, எனக்கு பொறுமை வர்றதுக்கு தேவன் என்ன கொடுக்கணும்? என்ன சொல்லுங்க? பொறுமை இழக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரைக்கும் எனக்கு டெஸ்ட் வச்சு தான் எனக்கு என்ன கொடுக்க முடியுங்க? பொறுமை. அப்ப பொறுமைங்கிற ஒரு சாஃப்டான கேரக்டர் நம்ம கத்துக்கிறதுக்கு பொறுமை இழக்கக்கூடிய அனுபவங்கள் என்ற கடினமான கல்லை கொடுத்துதான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நமக்கு பொறுமையை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? கல்லை போய் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கிறோம். அவர் கல்லை கொடுக்கல, கல்லை வச்சு நம்மளை அப்பமாக்குறாரு. அவர் பாம்பை கொடுக்கல, பாம்பு மாதிரி சம்பவங்களை வச்சு நமக்கு மீனை கொடுக்குறாரு. புரியல? அப்ப ஹார்டான விஷயங்களை வச்சு சாஃப்டான கேரக்டர் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னு கொடுக்குறாரு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, பைபிள் இது கேரக்டர். இதுதான் செகண்ட் கம்பேரிசன், வெர்டிகல் கம்பேரிசன்.
கேரக்டர் பைபிள் சொல்லுது. நான் போட்டா அப்புறம் உடனே டக்குன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு வேணாலும் எடுத்துக்கணும். நல்ல கேரக்டரை கத்துக்கிறதுக்கு கடுமையான அனுபவங்களை சந்தித்தவர்கள். சிம்பிளா சொல்ல போனா அப்பமா மாறுறதுக்கு கல்லு மாதிரி அனுபவங்களை சந்திச்சவங்க, மீன் மாதிரி மாறுறதுக்கு பாம்பு மாதிரி அனுபவங்களை சந்திச்சவங்க. சோ மேல இருக்கிறது கேரக்டர், கீழே இருக்கிறது அனுபவம். அங்கே போட்டேன் அப்புறம் சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. தாவீது என்பவர் தேவனுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லையா? அவரை உருவாக்குனது யார்? தாவீது என்பவர் தேவனுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லையா? அவரை பிடிச்ச கேரக்டர் ஆக்குனது யார்? ஹவு? தேவன் தான். எப்படி? யார் மூலமா? கம்ப்ளீட்டா எல்லா மூலமாக செய்யணும். அதிகபட்சமா தேவன் அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுல் தான். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ சவுல் தாவீது இப்படி துன்புறுத்தணும். சவுலை கல்லு மாதிரி தாவீதுக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான். எதுக்கு கேட்டீங்கன்னா நல்ல கேரக்டரை கற்றுக்கொள்வதற்கு தான். வாசிக்கலாம் பாரு. இப்ப தாவீதுடைய கேரக்டர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, டெவலப் ஆகுது. சவுளுடைய பிரச்சனையும் அதிகமாயிட்டே போயிட்டு. அப்ப கேரக்டரும் பிரச்சனையும் ஒன்னா வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் ப்ராப்ளத்தை தேவன் கொடுக்கிற கல்லு மாதிரி அனுபவம் நினைச்சிட்டா கேரக்டர் மேல வருது. ஐயோ கல்ல கொடுக்கறன்னு நினைச்சா இயேசு கிறிஸ்து மட்டும் கேள்வி கேட்பாரு, நீ ஏன் உன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு கல்ல கொடுக்க மாட்டீல, உங்க அப்பா உனக்கு கொடுப்பாருன்னு கேட்பாரு. புரியுது உங்களுக்கு? வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து. இப்ப யார் பயந்துட்டு இருக்கா? சவுல் பயந்துட்டு இருக்காரு. யாருக்கு பயந்துட்டு இருக்காரு? தாவீதுக்கு பயந்து. தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். என்னவா இருந்தார்? எத்தனை நாள்? எதுக்கு? தாவீது நல்லவர் தானே, விட்டுற வேண்டியதான் தேவன். எதுக்கு சத்துரு கூடவே? எதுக்கு சத்துரு கூடவே? தாவீதுங்கிற கேரக்டர் உருவாக்குறதே சவுல் என்ற சத்துரு தான். அப்ப தாவீது யார், சவுல் யார் சப்ஜெக்ட்ல? தாவீது அப்பம், சவுல் யார்? கல். சூப்பர். சவுல் கல்லுன்னு சொல்ற கூட சவுல் அவர் விரோதித்த சம்பவங்கள் கல்லு மாதிரி தாவீதுக்கு. அந்த கல்லை அடி வாங்கி 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 ஒரு அப்பம் அழகா தேவனுக்கு பிரியமா டெவலப் ஆகி வரும். இது அந்த அப்பமே சொன்ன எப்படி இருக்கும்? அடிவாங்க அப்பமே சொன்ன எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாருங்க, வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே. யார் அது? ஜெபத்தை கேட்கிறவர் தேவன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அந்த லைனை மறுபடியும் கவனிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அப்படியே எது? கல்லு, பாம்பு, தேள் என்மேல் மிஞ்சி என்ன பண்ணுச்சு? வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். சம்டைம்ஸ் தேனை விட்டு கடிச்சுதான் நம்ம இருக்கிற வசதி எடுக்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் பாம்பை வச்சு பயமுறுத்தி தான் ஒழுங்கா சாப்பிட வைக்க முடியும். குழந்தைக்கலாம் பாம்பு எது? சாத்தான் உண்டாக்குற சூழ்நிலை. அதை வச்சுதான் சில சமயம் தேவன் நம்மள சாப்பிட வைக்கிறார். நிறைய பேர் பைபிளை கையில் எடுக்காம இருக்கிறவங்க, சத்தியத்தை கேட்காம இருக்கவங்களுக்கு பாம்பு மாதிரி தேவன் பல சம்பவங்கள் அனுபவிச்சுதான் சத்தியத்தை சாப்பிட வைப்பார். இப்ப அந்த பாம்பை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயந்துடக்கூடாது. பயந்துடக்கூடாதுங்கிறத பாம்பை விரோதிக்க கூடாது. இது தேவன் நமக்கு அனுமதித்திருக்கும் சூழ்நிலை. கரெக்டா புரியுது உங்களுக்கு? சோ அடுத்தது இப்ப தாவீதுடைய கேரக்டர் பாருங்க. தாவீது உரியாவை கொண்டார். தாவீது உரியாவை கொண்டார். தேவன் விட்டுருவாரா? இப்போ எதை சூஸ் பண்ணிட்டார்? மேல் ரோவா கீழ் ரோவா? கீழ் ரோ சூஸ் பண்ணிட்டார். இப்போ ஒரு மேலே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? ஆக்சுவலா பைபிள் ரெக்கார்ட் இருக்கிறது பத்சேபாட விஷயம் அல்ல, உரியாவை கொண்டு தான் அவருடைய குற்றம். அதனால உரியாவை எடுத்துக்கலாம். இப்போ உரியாவை கொண்டுட்டாரா இல்லையா? கொண்டுட்டார். எப்படி எப்படி இப்போ மேலே கொண்டு வந்தார் தாவீது? சூப்பர் கேரக்டருக்கு தாவீதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? தேவன் முதல்ல நீ விருப்பப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு மனுஷனோட உயிரை எடுத்திருக்கிற, அதே நீ விருப்பப்பட்ட பிறந்த உயிரை நான் எடுத்து காமிக்கிறேன். என்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணிப்பாரு. முதல் குழந்தை பத்சேபாட்ட பிறந்தது, இறந்துருச்சு. இறந்த உடனே தாவீதுடைய பிஹேவியர் பாத்தீங்களா? நம்மள இறந்து போன என்ன சத்தம்! அங்க எப்படி? அதாவது குழந்தை இறந்த நியூஸ் தெரியாம தாவீது போய் உட்கார்ந்து தேவன் அழுது கெஞ்சுறாரு, தேவனே குழந்தையை காப்பாத்துக்கிட்டு அழுது கெஞ்ச விட்டுட்டு அப்பயே குழந்தை செத்து போச்சு. தெரியல, வெளியே வந்தா மற்ற ஆளுங்க பயந்து போய் சொல்றாங்க குழந்தை செத்து போச்சு. உடனே சத்தமே போடாம அப்படியே போறாருன்னா இது இம்ப்ரூவ்மெண்டா இல்லையா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தாவீதுட்ட வரும்னா
ஒரு குழந்தை சாகணும். இப்ப தாவீது என்ன புரிஞ்சிருப்பார் தெரியுமா? ஏன் தெரியுமா அமைதியா இருக்கார் தாவீது? இப்படித்தான் நான் ஒருத்தர் கொண்டேன். உயிருடைய மதிப்பு என்னங்கிறது புரிய வைக்கிறதுக்கு, இவரை அப்பமாக்குறதுக்கு கல்லு மாதிரி விஷயங்களை தான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, அனுமதிப்பார். இது தெரியாம தாவீதுடைய மாம்சம் இருக்குல்ல, மாம்சம், நான் தாவீதுக்கு வராது, எக்ஸாம்பிள் சொல்றேன். தாவீதுடைய மாம்சம் தேவன் அனுமதித்த சூழ்நிலைகளை எப்படி புரிஞ்சுக்கணும்? கல்ல போய் கொடுக்கிறாரு உன் தேவன், பாம்பை போய் கொடுக்கிறாரு உன் தேவன், தேலை போய் கொடுக்கிறாரு உன் தேவன் சொல்லி மாம்சம் நினைக்கும். அப்பதான் பரிசுத்தாவி என்ன பண்ணணும்னா, நோ, இது தேவன் எனக்கு அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு புரிஞ்சு. புரியலையா? புரியலையா அப்படின்னா உடனே இயேசு கிறிஸ்து பேரபிள் கொடுத்த கன்ஃபியூஷன் எடுத்து பாருங்க. நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு கல்லை கட்ட, சாரி, அப்பத்தை கட்டதை கொடுக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு அப்பமாக்குறதுக்கு தேவன் கல்லை கொடுப்பாரா? அப்ப ஒரு கல்லை கொடுக்கல, கல்லை வச்சு உங்களை என்ன ஆக்குறாரு? இப்ப அப்பமாக்குறாரு. சப்ஜெக்ட். இப்ப அதே விஷயத்த தாவீது பாடுறாரு. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. திருப்பி சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஒரு தடவை திருப்பி சொல்லிடலாம் மதியா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐயோ ஏண்டா இந்த உபத்திரவம். தாவீது எப்படி பாடியிருக்காரு? உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் உன் பிரமாணங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், கற்றுக்கிறேன். இந்த ரெண்டு கன்க்ளூஷன் இப்ப அப்படியே படிச்சு பாருங்க. மத்தேயு 7:14 என்ன கன்க்ளூஷன்? பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? இப்ப தாவீதுக்கு நன்மை கொடுத்தாரு இல்லையா? என்ன நன்மை கொடுத்தாரு? கல்லு, பாம்பு, எல்லா சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, நன்மை கொடுத்தாரு. ஒருவேளை நன்மை கொடுக்குறான்னு புரிஞ்சுக்காம நம்ம கல்ல கொடுக்குறான்னு நினைச்சா, கல் இல்ல நன்மையை கொடுக்குறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? நமக்கு இல்ல, பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. இது ரெண்டத்தான் இயேசு கிறிஸ்து அங்க அந்த பேரபிள்ல என்ன யூஸ் பண்றாரு? கன்க்ளூஷன் யூஸ் பண்றாரு. இப்ப நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க. ரெண்டுமே யோபு தான். மேல இருக்கிறது யோபு தான், கீழே இருக்கிறது யோபு தான். மேல இருக்கிற யோபுக்கு கீழே இருக்கிற யோபுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? குணலட்சணத்துல, வெர்டிகல் கம்பேரிசன். குணலட்சணத்துல என்ன வித்தியாசம்? மேல இருக்கிற யோபு சூப்பரா, கீழே இருக்கிற யோபு சூப்பரா? பாருங்க, தப்பு பண்ணிடாதீங்க. இல்ல, மேல இருக்கிற யோபு தேவன் என்ன சொல்லிக்க தெரியுமா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. சூப்பர் யோபுங்கிறார் தேவன். இப்ப சொல்லுங்க, மேல இருக்கிற யோபு சூப்பரா, கீழே இருக்கிற யோபு சூப்பரா? ஏன் கீழே இருக்கிற யோபு தான் சூப்பர்ங்கிறீங்க? தட் இஸ் கால்ட் அனுபவம். என்ன அனுபவம்? அப்படி அப்பத்தை கொடுத்து, மீனை கொடுத்து, முட்டையை கொடுத்து அப்படின்னு சொன்னாரா யோபு? அட்டிதான். கல்லு, கல்ல அனுபவிச்சுதான் ஆகணும். பாம்பு கடிச்சா தாங்கித்தான் ஆகணும். தேள் கொட்டுனா தாங்கித்தான் ஆகணும். இதை தாங்குற யோபு தான் சூப்பர் யோபு. நம்ம வாயிலிருந்து என்ன ஆயிடுச்சுங்க வந்துருச்சு. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. இன்னொரு கேரக்டர் பைபிள் இருந்து எடுக்கிறேன். வெர்டிகல் கம்பேரிசன். ஓகே, ஒரு கேரக்டருங்க பைபிள்ல, ஒரு கேரக்டர் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை கேரக்டருக்கு அவருடைய கேரக்டர் நிழல். அவர்கிட்ட போனா எல்லாருக்கும் நிழல் கிடைக்கும். யோசேப்பு, யோசேப்பு சின்ன பையன் இல்லையா? கடைசியா யோசேப்பு முடிக்கிறப்ப எப்படிப்பட்ட ஆளு? ஒரு மெச்சூர்டு ஜென்டிலான பர்சன். அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கம்பேரிசனா ஒரு கம்பேர் பண்ண முடியுது. இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கும் அநேக பாடங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கு. கிடைக்குதா இல்லையா? இந்த யோசேப்பை இவ்வளவு கேரக்டர் நிறைந்தவரா மாத்தினது எது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எதா தரும்? கண்டிப்பா பாருங்கள், அதாவது தெரிஞ்சு வச்சு, கல்லு, பாம்பு, தேர், மூணு தான். இப்ப யோசேப்புக்கு எது கல்லு, எது பாம்பு, எது தேர்? சம்பவம். கூட பிறந்த அண்ணங்க கொண்டு போய் அவரை குழிக்குள்ள போட நினைச்சு கடைசியில் போய் காசுக்கு பேரம் பண்ணி விற்கிறப்ப அந்த காட்சி யோசேப்பு பார்த்துருப்பாரா? பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த காட்சி எப்படி பார்த்துருப்பாரு? ஐயோ, கல்லு தேவன் கொடுக்குறாரு அப்படியே பார்த்துருப்பாரு. எப்படி புரிஞ்சுக்க தெரியுமா? ஒரு சகோதரனை வெறுக்கிறது எப்படின்னு என் சகோதரர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை நான் வச்சுட்டு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் சகோதரர்களுக்கு என்ன தெரியல, இப்ப அன்பு காமிக்கிறது, சகோதரி மேல அன்பு காமிக்கிறதுக்கு தெரியல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அன்பு காமிக்கிறது எப்படிங்கிறதுக்கு வளர்ந்து திருப்பி அவங்க நாளைக்கு எங்கிட்ட வந்து நிக்கிறப்ப அவங்க எங்கிட்ட காண்பிக்காத அன்பை நான் காமிக்கிறேன். காமிச்சாரா இல்லையா? அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, யோசேப்பு இப்ப கேரக்டர்ல மின்றாரு. அவருடைய சகோதரர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா அந்த கேரக்டர் என்ன பண்ண முடியல, அவரால் ரீச் பண்ண முடியல. ஸோ யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் ரெண்டு பேருமே தேவனுடைய திட்டத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா யோசேப்பு சம்வாட் பெட்டர். ஏன் பெட்டர்னு சொல்லுங்க? யோசேப்பு மிச்சம் இருக்கவங்க சாதாரண இல்லை, இஸ்ரவேல் கோத்திரம். ஆனா யோசேப்பு பெட்டர். ஏன்?
அப்படின்னா யோசேப்புக்கு என்ன கத்து கொடுத்திருக்காரு தேவன்? கல்லை கொடுத்து கத்து கொடுத்திருக்காரு, பாம்பை கொடுத்து கேரக்டரை கத்து கொடுத்திருக்காரு. புரியுது உங்களுக்கு? எகிப்துல கடிக்காத பாம்பு அவரை எத்தனை பாம்பு கடிச்சது, எத்தனையோ பாம்பெல்லாம் கடிச்சது, ஒண்ணுல கூட அவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. அவருடைய மாம்சம் அதை கல்லுன்னு நினைக்கல, அதை அப்பம் நினைச்சு வாழ்ந்ததுனால இன்னைக்கு தேவன் படி ஒரு சூப்பர் கேரக்டரா வந்து நிற்கிறார். ஸோ இதுக்கப்புறம் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போஸ்தலர் பவுல் சவுலா இருக்கிறப்ப சவுலா இருந்தார், ஸ்தேவானை கொல்றதுக்கு அவரும் ஒரு காரணம். ஆனா அதே அப்போஸ்தலர் பவுல் பைபிள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வழியில நடந்ததுக்கு நான் சாட்சி, என்னை பாருங்க, என்னை நீங்க பின்பற்றுங்க இயேசு கிறிஸ்து மாதிரி சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா சவுலா இருந்த பவுலை மாத்தினது அப்பமா கல்லா? அவர்கிட்ட போய் கேட்டலாம், எப்படிங்க மாறின்னு கேட்ட அவர் சொல்றாரு, லிஸ்ட் போடுறாரு. அநேக தரம் மரண அவதியில் அகதிப்பட்டவர், இது பாம்பு. யூதர்கள் ஒன்றுக்குரிய 40 தரம் 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் விழார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேர்த்திருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதையும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகள் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், இது எல்லாமே கல்லு. ஆனா எல்லா கல்லையும் அப்போஸ்தலன் போல என்ன பண்ணிருக்காருங்க, தாங்கியிருக்காரு. தாங்கினாலதான் இன்னைக்கு அவரால் எல்லா பிரச்சனைக்கும் என்ன சொல்ல முடியுதுங்க, கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான கவுன்சிலிங் என்ன பண்ண முடியுது பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். கரெக்டா? இப்ப நம்ம தேவன் கிட்ட இப்பதான் நம்ம கிட்ட ஒரு சப்ஜெக்ட்ல வெர்டிகல் கம்பேரிசன். இப்ப நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், பிரஷர் வருது. பிரஷர் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், ஹவு வி ஆர் பிஹேவிங். ஒரு பிரச்சனை வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்னு கேட்கிறேன். யோசேப் மாதிரியா, பவுல் மாதிரியா எப்படி பிஹேவ் பண்றோம்? நம்முடைய பொறுமையை இழந்துறோம். கரெக்டா? நம்முடைய கேரக்டரை இழந்துறோம். இப்ப சொல்லுங்க, நமக்கு என்ன புரியல? நம்மளை கல்ல கொடுத்துதான் தேவன் கேரக்டர் டெவலப் பண்றான்னு தெரியாம கல் அடிச்ச உடனே திருப்பி கல் அடிக்கிறது. பாம்பு மாதிரி விஷயத்தை கொடுத்தா கேரக்டர் உருவாக்குறான்னு தெரியாம திருப்பி பாம்பு அடிக்கிறது. தேள் மாதிரி அனுபவத்தை கொடுத்தா நம்மளை கேரக்டரை உருவாக்குறான்னு தெரியாம தேள் அடிக்கிறது. இப்ப தேளையும் பாம்பையும் கல்லையும் அடிச்சா யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா தேளையும் பாம்பையும் கல்லையும் தாங்கினா பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? அதனாலதான் கேரக்டர் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் அனுபவங்களை என்ன பண்ணணும், தாங்க. உண்மையா சொல்ல போனா நம்மள மாதிரி பிரச்சனை வந்தா பதறதுக்கு வேற யாரு? அப்படி பதறுவோம். வாயில வார்த்தைகள் வராது. கோபம் எப்படி வரும்? லிட்டர் கணக்குல, டன்னு கணக்குல வரும். எங்க இருந்து வருதுன்னு தெரியல. உனக்கு ஏன் வருது? எங்க இருந்து வருது? எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல. கோபம் ஊற்ற மாதிரி சம்பவங்கள் நமக்கு வந்துச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? படிச்சோம். கோபம் ஊற்ற மாதிரி சம்பவங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? கோபம் வராம இருக்கிறதுக்கு தேவன் கொடுக்குற ட்ரைனிங் புரிஞ்சுக்கணும். நம்ம கோபம் எப்படா வரும்னு பார்த்து கோபப்படுறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும். क्वेश्चन உங்களுக்கு, சகலவித நற்கிரியைகள் நம்ம பெருகணும்னா நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? பாடுகள் தேவை. கரெக்ட்? புரியுதா உங்களுக்கு? பாடுகள் தேவை. அடுத்தது யோவான் ஒரு லெட்டர் எழுதினார், படிச்சோம் பார்க்கலாம், அதுக்கு பதில் சொல்லுங்க. 3 யோவான் 3ஆம் வசனம். 3 யோவான் 3ஆம் வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? யோவான் சொல்றாரு, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கரமா. ஒருத்தர் சத்தியத்துல நடக்கிறது சந்தோஷமா இருக்கிறது ஓகே, சத்தியத்துல சந்தோஷமா நடக்கிறது எப்படி வரும்னு கேட்கிறேன். சத்தியத்தில் சந்தோஷம் நடக்கணும் நம்மளை பார்த்து போட சொன்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? போல சத்தியத்தில் நடப்பதற்குரிய குணலட்சணங்கள் வந்து, அந்த குணலட்சணங்கள் எது மூலமா தவறு? கண்டிப்பா பாடுகள் மூலமா. புரியுது உங்களுக்கு இது? சோ தேவன் வந்து நமக்கு நன்மையை கொடுக்க தயாரா இருக்காரா, தீமையை கொடுக்க தயாரா இருக்காரா? பிராட் கொஸ்டின் இது. தேவன் நமக்கு நன்மை கொடுக்க தயாரா இருக்காரா, தீமை கொடுக்க தயாரா இருக்காரா? நன்மை தான். அவர் நன்மை கையை வச்சிருக்கிறப்ப நம்ம தெரியாம தீமை கேட்ட என்ன பண்ணுவாரு? புரிய வைப்பார். கொஞ்சம் இருப்பா, இது ஆகாது, நம்ம என்ன முடியாது, எனக்கு இதான் வேணா என்ன பண்ணுவாரு? சரி கொஞ்சம் போய் அடி வாங்கிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்லை கொடுத்து அடி வாங்கிட்டு திருப்பி வைப்பார். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் அன்னைக்கு. வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்படி முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியில் பாருங்க அடுத்தது.
அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் எதைத்தான் உங்களுக்கு தர சித்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, சமாதானம். ஆனா அந்த சமாதானத்தை தருவதற்கு தேவன் நம்ம என்ன கேட்கிறோங்கிறதையும் பார்ப்பார். கேட்கிற விஷயத்தை கொடுக்கறதுக்கு கடுமையான அனுபவங்களை கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற விஷயத்தை நமக்கு கொடுப்பாரு. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், என்னன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்க நன்மையை கேட்டால் உங்களுக்கு நேரம் கொடுப்பேன். தெரியாம தீமை கேட்டீங்கன்னா அப்போ நன்மை தான் கொடுப்பேன். அந்த நன்மையை உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? அடிதான், கல்லு, பாம்பு, தேல் தான். ஆனா கொடுத்துருவேன். கடைசியில் நீங்க என்ன ஆயிருவீங்க? கேட்டதை வாங்கிக்குவீங்க. ஸோ கேட்டதை வாங்கணும்னா நமக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுமா? 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் நான் என்ன பண்ணுவேன்? கண்டுபிடிப்பீர்கள். ஸோ ஹரிசாண்டல் கம்பேரிசன், வெர்டிக்கல் கம்பேரிசன். ஹரிசாண்டல் கம்பேரிசன்ல மேல இருக்கிறது நல்லது, கீழே இருக்கிறது கெட்டது. நல்லது கேட்டால் நல்லது தான் கொடுப்பார், தெரியாம கெட்டது கேட்டால் நல்லது தான் கொடுப்பார். வெர்டிக்கல் கம்பேரிசன்ல மேல இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம், கீழே இருக்கிறதெல்லாம் கடுமையான அனுபவம். ஆசீர்வாதங்கிற கேரக்டர் கேட்டா தேவன் அந்த கேரக்டர் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி அனுபவங்களை தான் என்ன பண்ணுவார் கொடுப்பார். தாழ்மை வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, தாழ்மை இல்லாத சூழ்நிலைகளை நம்ம கொடுத்துதான் நமக்கு தாழ்மை ஏற்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர் பிளான் பண்ணுவாரு, அவர் திட்டம் போடுவாரு. ஆனா ஒரு விஷயம் உண்மை, எல்லா விஷயம் தேவன் நம்ம கொடுக்கறதெல்லாம் நன்மைக்கு என்று நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மறந்து விடக்கூடாது. இப்ப சொல்லுங்க, நமக்கு என்ன வேணும்? தெரியாம போட்டு சொல்லுங்க, என்ன வேணும்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது நமக்கு என்ன வேணும்னு கேட்டோம். சப்ஜெக்ட் படி சொல்ல போனா கல்லு வேணும், பாம்பு வேணும். ஆனா கல்லு, பாம்பு, தேல் அதை பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? அப்பம், மீன், முட்டைன்னு பார்த்தா சூப்பர் கேரக்டர் நமக்குள்ள தேவன் என்ன பண்ணுவாருங்க? அடி வாங்குற பையன் தான் ஒழுங்கா படிப்பான். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பழமொழி வாசிங்க. எபிரேயர் 12:8. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். என்ன தேவத்தை போய் இப்படி கேட்கலாம்? தேவனே, வினோத் பாபு கூட எனக்கு கல்ல கொடுத்தீங்கல்ல, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கார்த்திகேயன் பெருமாள் எனக்கு பாம்பு கொடுத்தீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம இப்படி எப்படி கேட்கிறோம்? ஏன் எனக்கு மட்டும் பாம்பு, எனக்கு மட்டும் ஏன் கல்லு? ஸோ உங்களுடைய மைண்ட் செட் பாருங்க. தேவனுடைய நினைவுகளே வேற, நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டா வேற. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மாறணும். 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எல்லாம், எல்லா அப்பாவுக்கும் நம்ம என்ன பண்றோம்? பயந்து நடுங்குறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எந்த அளவுக்கு பயந்து நடுங்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்கிறது. அடுத்தது 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். கரெக்டான. ஒரு பையன் வளர்ற வரைக்கும் தான் அப்பா அம்மா திட்ட முடியும், சிட்சிக்க முடியும். அதே பையன் வளர்ந்துட்டானா ஒண்ணும் பண்ண முடியாது. அது கொஞ்ச காலம், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன பண்றாங்க? அப்போ நம்ம பிரயோஜனத்துக்காக தான் பொறுமை சோதனை வருது. சோதனைகள் வருதுங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ சொல்லுங்க, இது முடிச்ச உடனே நமக்கு பயங்கரமான ப்ரெஷர் வருது. என்ன பண்ணணும்? இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணல, ப்ரெஷரில் இல்லை. அந்த ப்ரெஷர் அப்படியே உள்வாங்கி அந்த கேரக்டராக டெவலப். இனிமேல் நம்ம யாருக்கா கோவம் வருமா? கோவம் வருமான்னு கேட்டேன். வராது. கோவம் வரும், ஆனால் கோவம் எனக்குள்ள இருந்து வராது. கோவம் வர மாதிரி சூழ்நிலை வரும், ஆனால் எனக்குள்ள இருந்து எந்த கோவம் வராது. பொறுமை இழக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை எனக்கு வரும், ஆனா நான் பொறுமை என்ன பண்ண மாட்டேன். நீங்க பண்ணி பாருங்க, நான் பொறுமை இழக்கிறேன் அப்படி சொல்லி நிக்கணும். அப்பதான் கல்லு மாதிரி விஷயத்த நமக்கு தேவன் அப்பமா மாத்துறதுங்கிறது பிரயோஜனமா இருக்கும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்து வர. ஆமாம். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரர்கள் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு நாளின் கூடுகைக்கு இறுதியாக இறைவன் இனிய கீதங்களை நாம் வாசிக்கலாம். ஆகஸ்ட் 21, 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
இதற்கான விளக்கம், அமர்ந்திருந்து என்று சொல்வது எலியா கேட்ட மெல்லிய ஓசையாகும். எலியாவுக்கு பொருளாயிருக்கிற நாமே இந்த மெல்லிய ஓசையை தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து கேட்கிறோம். அதாவது உலக வல்லமை மற்றும் பலத்தின்படி அல்ல, தேவ சித்தப்படியே குறித்த காலத்தில் சியோனில் ஆளுகை துவங்கும். அங்கிருந்து ராஜா பூமியை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். நீதிமான்களுக்கு வெகுமானத்தையும் தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனையும் அளித்து பூமியில் சிறியவன் முதல் பெரியவன் வரை கர்த்தர் அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும்படி செய்வார். மேலும் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். கர்த்தருடைய வாய் இப்படியாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது என்பது. இந்த ஒரு நாளின் கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் நம்முடைய ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து தெய்வ சமாதானத்தோடு இந்த ஒரு கூடுகை நிறைவு. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு எடுத்துவதுதான் எங்களை அன்பின் பிதாவே, இந்த ஒரு நாளிலும் கூட எங்களுடைய அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு சத்தியப்பானோம் எங்களுடைய மனதில் வைத்து கிரைகள் மூலம் இன்னும் வருங்காலங்களை வெளிப்படுத்த தேவன் நாம எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசாவின் மனிதத்திலையும் பரலோகத்திலும் சம்பவமாய் தரவிடமாக கூட நிகழ்ச்சி செய்திருக்கோம். அன்பின் பிதாவே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு பிரியல் எல்லாம் தேவனை நீ கிறிஸ்தர்களாக விட்டு சேர்க்கப்பட மனமிடமாக கூட நாங்கள் நிச்சயப்படுத்தார்கள். உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் தவறுகளையும் தப்பிதங்கள் பாவங்கள் மீறுதல்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் தேவன் தாமே நீ தயவாய் மன்னித்து இனி வரக்கூடிய காலங்களிலே நமக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை மட்டும் உங்களிடமாக தேவன் தாமே தெரிவு செய்யலாம். எவ்வளவு காலம் நீர் எங்களை வாசித்து வைத்திருக்கிறோ அவ்வளவு காலம் உண்மையும் உங்களுடைய நேசக்குமார்க்கையும் மகிமை கொடுத்த வாழ்க்கையாக மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இந்த பூமியில் இருக்கிறார்கள் நிச்சயம். மீதியான காலங்களுக்காக உங்கள் சமூகத்துக்கு பிடிக்கிறோம். சிறிய விடுதலை இந்த கர்த்தனை வச்சிருந்தாங்க இயேசு கிறிஸ்து வழியாக ஜீவிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. வழக்கம்